ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ஸ் கேக்குதா? கிளியர் இல்லாட்டி கொஞ்சம் சொல்லி விடுங்க. இப்போ ஓகேயா? கிளியரா? ஓகே. மிஸ். ஓகே. அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த கிளாஸ்ல வந்து நாம பார்க்க போறது வந்து ஒரு பேசிக் ட்ரக் உண்டு. என்னன்னு சொன்னா இப்ப எல்லாருக்குமே எல்லார லைஃப்லயும் மேக்சிமம் வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்ணிருப்போம். என்ன அப்ப இதுல பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். என்ன பெனடோல்ங்கிற ஒரு பிராண்ட். என்ன அது வந்து ஒரு பிராண்ட் நேம். இப்ப நீங்க பிராண்ட் நேம் ஜெனரிக் நேம் ரெண்டுமே படிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப ஒரு ட்ரக் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பிராண்ட் நேம் வேறையா இருக்கும், அடுத்தது ஜெனரிக் நேம் வேறையா இருக்கும். அப்ப இந்த பெனடோல்ங்கிற பேர் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு காலம் ஒரு பழக்கப்பட்ட பேரா இருக்கும். அது வந்து என்ன ஒரு பிராண்ட். அது என்னத்துல பிராண்ட் சொன்னா என்னத்துல பாராசிட்டமால். சரியா? அப்ப இந்த பாராசிட்டமால்ட அதான் ஜெனரிக் நேம். சரியா? அப்ப ஒவ்வொருத்தரும் லைஃப்ல வந்து மேக்சிமம் இந்த ட்ரக்கை வந்து பாராசிட்டமால் அல்லது பெனடோலை வந்து யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நார்மலாவே நமக்கு எதுவும் பெயின் இல்லாட்டி ஒரு ஹெடேக் இல்லாட்டி என்ன சரி ஒரு சின்னதா ஒரு டிசீஸ் பிரச்சனை வந்தாலுமே நாம ஃபர்ஸ்ட்டுக்கு போற ஒரு சொல்யூஷன் என்ன உங்களோட வீட்டுல எல்லார வீட்லயும் மேக்சிமம் இருக்கும், இல்லாம இருக்காது. என்ன அப்ப அந்த பெனடோல் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அதுக்குரிய பார்மகாலஜிக்கல் விஷயங்களை இன்னைக்கு நாம பார்ப்போம். எப்படி அந்த பெனடோல் வந்து டெக்ட் ஆகுது, எப்படி அதை நாம வந்து ஓவர் டோஸ் ஆகினா என்ன நடக்கும். அப்ப பெனடோல் என்று சொன்னாலுமே நாம கண்ட மாதிரியே யூஸ் பண்ண போறோம். ஏன் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி அதோட டோசேஜ் வந்து மாறும். சரியே? அப்ப நாம என்ன செய்யணும், அதுக்கேத்த மாதிரி நாம இப்ப சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்குறோன்னு சொன்னா அதுக்கேத்த டோஸ். என்ன சில்ட்ரன்ஸுக்கு மோஸ்டா வந்து டேப்லெட்ஸ் போகாது. 5 இயர்ஸ் குறைஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு சிரப் தான் போகும், பெனடோல் சிரப். இப்ப அடல்ட்டுக்குன்னு சொன்னா எப்படி ஒரு 5 to 15 அவங்களுக்கு எப்படி அதுக்கேத்த டோஸ் வந்து போகும். என்ன அதுக்கு பிறகு எப்படி 15 இயர்ஸுக்கு பிறகு வந்து அதுக்கு எப்படி அவங்களுக்கு டோஸ் போகும். அடுத்தது வந்து இப்ப பெயின் இருக்கு, ஹெடேக் இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடா பெனடோல் எடுக்கிறதும் நல்லமில்லை. என்ன ஏன் அது வந்து ஓவர் டோஸ் ஆகினா என்ன பிரச்சனைங்கிற விஷயம் எல்லாம் நாம இன்றைய கிளாஸ்ல பார்ப்போம். என்ன அப்ப ஓவர் டோஸ் ஆகினா அதுக்குரிய என்ன சொல்யூஷன் நாம செய்யணும். ஒரு நார்மல் இன்சிடென்ட் நடக்கிறதானே, இப்ப அப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடக்கக்குள்ள என்ன செய்யணும்ங்கிற விஷயம் எல்லாம் இன்றைய கிளாஸ்ல பார்ப்போம். இது வந்து ஒரு அவ்வளோ ஒரு ப்ரோடான ஒரு ஹெடிக் இல்லை, இருந்தாலும் முக்கியமான ஹெடிக். ஏண்டா பாராசிட்டமால்ங்கிறது என்ன வைடா யூஸ் பண்ற ஒரு ட்ரக்ங்கிறதால கட்டாயம் வந்து உங்களுக்கு எம்சிக்யூல பாராசிட்டமால் பத்தி ஒரு எம்சிக்யூ கட்டாயம் வாரத்துக்கு எப்படியுமே வந்தே ஆகும். சரியே? அப்ப எப்படியுமே இது ஒரு பெரிய பாடப்பரப்பு இல்லைங்கிறதால ஒரு சின்ன பாடப்பரப்பு, அதை அழகா படிச்சு கொண்டு அந்த எம்சிக்கு வந்து ரெடி ஆகினோம்னா சரி. நான் வந்து லாஸ்ட்ல வந்து எம்சிக்கு 4 போட்டிருக்கேன். அப்ப நீங்க அதையும் வந்து இன்றைய கிளாஸ்ல இதை முடிச்சிட்டு அதையும் அப்படியே செஞ்சுட்டு போகும். அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் வருது, எது வந்து இதுல முக்கியம் இல்லைங்கிற விஷயம் எல்லாம் நீங்க அது லாஸ்ட்ல வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து இந்த இதுலயே விளங்கிருக்கும் பெனடோல்னு சொன்னா அது ஒரு பிராண்ட் நேம். அது என்னத்துல பிராண்ட் நேம்னு சொன்னா பாராசிட்டமால். அப்ப பாராசிட்டமால் ட்ரக்கை பத்தி தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. பாராசிட்டமால்ங்கிறது வந்து என்னன்னு சொன்னா அதுக்குரிய ஒரு இன்னொரு நேம் வந்து ஒரு கெமிக்கல் நேம் என்று கூட சொல்லலாம். அது வந்து என்னன்னு சொன்னா அசெட்டமைனோஃபென். சரியா? இப்ப ஒரு ட்ரக் வந்து எப்படி இப்ப ஒரு ட்ரக்கோட கெமிக்கல் ஃபார்முலா வச்சும் அந்த ட்ரக்கோட
நேம் வரும் என்ன, அப்படி ஒரு நேம் தான் அசெட்டமைனோஃபென் பாராசிட்டமால்டு. சரி, அப்ப இதுல பாருங்க, பாராசிட்டமால் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்ஸ். என்ன, நாம சொன்ன மாதிரிக்கு மோஸ்ட் வைடா வந்து யூஸ் பண்ற ஒரு ட்ரக். என்ன, இப்ப நாம பாராசிட்டமால் வந்து போய் பார்மசில தான் வாங்கணும் இல்லை இல்லையா, எங்கேயும் போய் நம்ம அதைத்தான் சொல்லுவாங்க ஓவர் த கவுண்டர் ட்ரக். இதுல சொல்லி பாருங்க, இந்த 4th பாயிண்ட்ல இட்ஸ் வைட்லி அவைலபிள் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ். இப்ப நீங்க இப்ப பார்மசி, ஃபோரன்சிக் பார்மசி படிக்க போகல உங்களுக்கு வந்து அதுல ஷெடியூல்ஸ் படிப்பீங்க சரியா. 4 ஷெடியூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ட்ரக்கையும் வந்து ஷெடியூலா பிரிச்சு வச்சுப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ட்ரக்ஸ் சொன்னா அது வந்து இப்ப பிரிஸ்கிரிப்ஷனுக்கு தான் அந்த ட்ரக் கொடுக்கணும் இல்லை சரியா. இந்த அந்த அந்த மாதிரி ட்ரக்ஸ்ல வந்து இந்த பாராசிட்டமால் வரும் சரியா. அது வந்து ஓவர் த கவுண்டர். இப்ப என்னன்னு சொன்னா ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் சொன்னா இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அப்படின்னு எது எங்கேயாலும் படிச்சிருக்கீங்களா இந்த விஷயம்? ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் இதுக்கு இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க எங்கேயும் வேற எங்கேயும் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் வேற எதுவும் படிச்சீங்களா இல்லாட்டி எங்கேயும் கேள்விப்பட்டீங்களா இதை பத்தி? எனி ஐடியா? இப்பதான் புதுசா கேள்விப்படுறீங்களா? ஓகே, இப்பதான் புதுசா கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு பிறகு வந்து நீங்க இப்ப பார்மகாலஜி போகுதானே, இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க ஒவ்வொரு இப்ப சியூட்டிக்ஸ் பார்மகாலஜி அப்படி ஃபோரன்சிக் பார்மசி இருக்கு பெரிய. இந்த பார்மகாலஜி அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இல்ல அது. ஆனா என்ன, அதுல ஒரு பார்ட் தான் வந்து ஷெடியூல். சரி, அந்த ஷெடியூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல வந்து இந்த ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் தான் வரும். அப்படின்னு சொன்னா என்ன, ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் சொன்னா இப்ப நாம ஒரு ட்ரக் இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, இந்த பாராசிட்டமால போய் நாம நம்மளோட குரோசரி ஷாப்ஸ்ல கூட வாங்கிடும் விளங்குதா. ஆனா சில ட்ரக்ஸ் இப்ப போஃபெரின், மெட்ஃபோமின் இப்படிப்பட்ட ட்ரக்ஸ்ல வந்து நாம போய் குரோசரி ஷாப்ஸ்ல வாங்க இயலுமா நார்மலா? வாங்க இயலாது என்ன. அப்ப அப்படிப்பட்ட ட்ரக்ஸ்ல வந்து நாம பிரிஸ்கிரிப்ஷன், இப்ப பிசிஷியன்ஸ் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நாம அதை வந்து யூஸ் பண்ணவும் மேலாது என்ன, குரோசரி ஷாப்ஸ்லயோ இல்லாட்டி வேற எங்கேயுமோ வாங்கவே மேலாது. அதை வந்து என்ன பார்மசில தான் நாம வாங்கணும். அதுக்கும் கட்டாயம் வந்து என்ன செய்யணும், பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் சரியா. ஆனா இப்படி பாராசிட்டமால் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எப்படியுமே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க இயலும். அதான் அந்த லோவுல சொல்றாங்க. அப்ப ஷெட்யூல் 1 ட்ரக்ஸை வந்து என்ன செய்யலும், ஓவர் த கவுண்டரா கொடுக்கலும், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கலும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரக் தான் பாராசிட்டமால். அப்படி கொடுத்தாலுமே இதுக்கு வந்து என்ன சரியான டோஸ், இப்ப நாம ஒரு பார்மசிஸ்ட் கம்யூனிட்டி பார்மசி இல்ல நிக்கும் அப்படின்னு சொன்னாலும் இப்ப பாராசிட்டமால் நீங்க கொடுக்க கொள்ள நீங்களும் மிச்சம் கவனமா வந்து கொடுக்கணும். என்ன, பாராசிட்டமால் என்னதுக்காக கண்ட மாதிரி கொடுக்குறல்ல. ஏன், இப்ப ஒரு நார்மலா ஒரு 9 இயர்ஸ் பாய் ஒன்று வருது சரியா. நீங்க பாராசிட்டமால் வந்து கொடுக்குறீங்க. இப்ப நீங்க அதுல டோஸை சொல்லி கொடுக்காம விட்டா அந்த அந்த பாய்க்கு வந்து தெரியா நாம எவ்வளவு போடணுங்கிற விஷயம் தெரியா. அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யும், 1க்கு 2 போட்டா என்ன நடக்கும், அவளுக்கு ஓவர் டோஸ் ஆகும். என்ன ஓவர் டோஸ் ஆகினா அதுக்குரிய என்ன நெக்ரோசிஸ் பிரச்சனை, டொக்சிசிட்டி ஆகும். அப்ப அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வாரணும். அப்படி கண்டிஷன்ஸும் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதாலதான் சொல்றேன் பாராசிட்டமால்ங்கிறதுக்காக என்ன நாம கணக்கெடுக்காம கொடுக்க கூடாது. அதான் சொல்லுவாங்க இப்ப பார்மசில டிஸ்பென்ஸ் பண்ண கொள்ளையுமே என்ன சில்ட்ரன்ஸுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள பீடியாட்ரிக் டோஸ் எல்லாம் வந்து மிச்சம் கவனமா பார்த்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குரிய டோஸ் வந்து கொஞ்சம் கூடினாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன. அப்ப என்ன செய்யணும், பாராசிட்டமால்னு சொன்னாலும் நீங்க ஒரு பார்மசியில அதை கொடுக்க போல வார பேஷண்ட்ஸ்ட என்ன கண்டிஷன்ஸ், அவங்களோட ஏஜ், அவங்களோட என்ன அவங்களுக்கு பீடியாட்ரிக் டோஸ் போகுதா இல்லாட்டி அவங்க என்ன சில்ட்ரன்ஸா அவங்க என்ன எடல்ட்ஸா அதை பார்த்து தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்கறதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் சரியே. அப்ப இப்ப நீங்க வந்து இந்த பாராசிட்டமால் அப்படி கொடுக்க மாட்டதுக்காக
மற்ற ட்ரக்ஸ்கள் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க இயலாது. அப்ப ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து இப்ப இப்ப நீங்க இப்ப ஒரு பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க போல எல்லா ட்ரக்குமே பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்க. அதே மாதிரி பாராசிட்டமால் கேட்டு வந்தாலும் பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமென்று கூட செல்ல இயலாது. அதுக்காகத்தான் அந்த லோ படிக்கும், அந்த ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப பாராசிட்டமால் கேட்டா என்ன செய்யலும், நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலும் கொடுக்கலும். ஆனா கொடுக்க கவனமா அந்த டோஸை சொல்லி கொடுக்கணும்ங்கிற விஷயம் ஒரு பார்மசிஸ்டா நமக்கு வந்து என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியே? அப்ப அந்த பார்மசி அப்ப ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் என்ன, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்குற ட்ரக்ஸ் தான் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ். அதே மாதிரி இது வந்து நான் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால சொல்லியிருக்காங்க எசென்சியல் மெடிசின்ஸ். சரியா? எசென்சியல் மெடிசின்ஸ் என்ன, கட்டாயம் இருக்க வேண்டிய மெடிசின்ஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டாலுமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டாயம் இருக்க வேண்டிய ட்ரக்ஸ் லிஸ்ட்ல வந்து பாராசிட்டமோலும் இன்க்ளூட் ஆகும். சரியா? அப்ப அதைத்தான் சொல்லிருக்கி WHO வந்து டிஃபைன் பண்ணி சொல்லிருக்கி எசென்சியல் மெடிசின்ஸ்ல வந்து அந்த லிஸ்ட்ல வந்து என்ன, இந்த பாராசிட்டமோல் உள்ளடக்கப்பட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. ஓகே, அடுத்து சொல்லாங்க பாராசிட்டமோல் நோன் அஸ் அசெட்டமைனோஃபென். என்ன அதோட ஜெனரிக் நேம், பாராசிட்டமோலும் ஜெனரிக் நேம் தான். அதோட இன்னொரு கெமிக்கல் நேம் மாதிரி, இன்னொரு ஜெனரிக் நேம் மாதிரி தான் இந்த அசெட்டமைனோஃபென். அப்ப நீங்க வந்து கேள்வியில இல்லாட்டி MCQல வந்து அசெட்டமைனோஃபென் அப்படின்னு வந்தா குழம்ப தேவையில்ல. அது என்னத்தை சொல்லாங்கன்னு சொன்னா பாராசிட்டமோலை தான் அங்க சொல்லாங்க. ஓகேயா? அப்ப என்ன, பாராசிட்டமால் பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இந்த ஸ்லைட்ல சொல்லிருக்கேன். நாம அடுத்தது போவோம். ஓகே, மோட் ஆஃப் ஆக்ஷன். சரி, அப்ப ஒவ்வொரு ட்ரக் எடுத்தோம்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது என்ற விஷயத்த இதுல பார்க்க போறோம். சரி, அப்ப மோட் ஆஃப் ஆக்ஷன் அல்லது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரி, அந்த விஷயத்த பார்ப்போம். பாருங்க என்ன, இப்ப உங்களுக்கும் இப்ப இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து பார்மகாலஜில என்சைட்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த என்சைட்ஸ் வந்து அதோட சேர்ந்த மாதிரி ஒரு பார்ட் தான் பாராசிட்டமால். சரியா? அப்ப என்சைட்ஸ் படிச்சுட்டு பாராசிட்டமால் படிக்கலும், அப்படி இல்லாட்டி பாராசிட்டமால் படிச்சுட்டும் என்சைட்ஸ் படிக்கலும், அதுல இஷ்யூ இல்லை. ஆனா என்ன சொன்னா ரெண்டுக்குமே வந்து மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து சிமிலாரிட்டியா வரும். சரியா? அப்ப அதுல வந்து கொஞ்சம் டீப்பா வந்து அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிப்பேல். இப்ப நான் வந்து அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி விடுறேன், அதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி வருகுதுன்னு சொல்லி. சரியா? இப்ப நோமலா வந்து நீங்க சொல்லுங்க பார்ப்போம், பாராசிட்டமால் என்ன நோக்கத்துக்காக நோமலா நாம எடுப்போம்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேஷன்ஸ் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். நோமலா. பெயின் கில்லர். ஓகே, பெயின் கில்லர். வேற விலங்கல்ல? ஃபீவர் என்ன சொன்னீங்க? ஓகே, ஃபீவர் பெயினுக்கு கொடுக்கல. வேற? ஓகே, ஹெடேக். குட். வேற? ஓகே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு இப்ப பெயினு கொடுப்போம். என்ன அடுத்தது? பெயின் கில்லர். நீங்க சொன்ன மாதிரி பெயினை கொடுக்குற பெயின் கில்லர், அடுத்த ஹெடேக், அடுத்தது ஃபீவர். அப்ப இப்படி கொடுக்கறதால எப்படி அந்த பெயின், இப்ப நீங்க பெயினே கொடுக்குறீங்க, அந்த பெயினை வந்து எப்படி பாராசிட்டமால் ரிடியூஸ் பண்ணுது? இப்ப நீங்க ஹெடேக்காக யூஸ் பண்றீங்க, எப்படி அது ஹெடேக்கை வந்து ரிலீஃப் பண்றது? அடுத்தது ஃபீவர். ஃபீவரன்ஸ்னா டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் நம்மட பாடியில. அப்ப எப்படி அந்த பாராசிட்டமால் வந்து அந்த ஃபீவரை கியூர் பண்ணி அந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுது என்கிற விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து பெயினை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ட்ரக்குக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, அனல்ஜெசிக்ஸ். சரியா? அனல்ஜெசிக்ஸ்.
இது வந்து எப்படின்னு சொன்னா இப்ப பாராசிட்டமால் வந்து அனல்ஜெசிக்காகவும் யூஸ் ஆகும், அடுத்தது ஆன்டிபைரட்டிக்காகவும் யூஸ் பண்ணும். அப்ப இந்த இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் சரியா, எனல்ஜெசிக்ஸ். அப்ப இது வந்து என்ன செய்யும், எனல்ஜெசிக்ஸ் என்ன செய்ய போகுது, பெயினை வந்து ரிடியூஸ் பண்ண போகுது. அப்ப பெயினை ரிடியூஸ் பண்ற ஒரு ட்ரக் வந்து எனல்ஜெசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பெயின் கில்லர் என்று சொல்றதை விட பார்மகாலஜிக்கல் டேர்ம் வந்து என்னன்னு சொன்னா இந்த எனல்ஜெசிக் என்று சொல்றதுதான் இதுல பார்மகாலஜிக்கல் டேர்ம். சரியா, அப்ப இது வந்து ஒரு எனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியை காட்ட போகுது. சரி, அப்ப என்ன பாராசிட்டமால் வந்து நாம பெயினுக்கு யூஸ் பண்ணக்குள்ள அது எந்த ப்ராப்பர்ட்டியை காட்டுது, இந்த அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியை காட்டுது. ஓகேயா, அடுத்தது வந்து நீங்க சொன்னீங்க என்ன, ஃபீவருக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லி என்ன. அப்ப ஃபீவருக்கு யூஸ் பண்ணக்குள்ள அது என்ன என்ன ஒரு ஆக்டிவிட்டியை காட்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நேம் வந்து இப்ப பெயின் கில்லருக்கு நேம் வந்து எனர்ஜெசிக் தானே. அப்ப ஃபீவருக்கு யூஸ் பண்ணக்குள்ள அது எந்த ப்ராப்பர்ட்டியை காட்டும்னு சொன்னா ஆன்டிபைரட்டிக். சரியா, இதெல்லாம் பின்னுக்கு ஸ்லைட்ல நான் தெளிவா போட்டிருக்கேன். பாராசிட்டமால் எப்படி ஆன்டிபைரட்டிக்கா யூஸ் ஆகும், எப்படி எனர்ஜெசிக்கா யூஸ் ஆகும்ங்கிற விஷயம் எல்லாம் பின்னுக்கு நான் ஸ்லைட்ல ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். சரியா, அப்ப ஆன்டிபைரட்டிக். அப்ப ஆன்டிபைரட்டிக் ப்ராப்பர்ட்டியை காட்டுறதால தான் வந்து என்னவா யூஸ் பண்றோம், நாம இத ஃபீவருக்கு யூஸ் பண்றோம். சரியா, அப்ப இதை என்ன செய்யும், ஆன்டிபைரட்டிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதால ஃபீவரை வந்து ரிடியூஸ் பண்ண போகுது. சரி, அப்ப சொல்லுங்க. அப்ப பாராசிட்டமால் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியை மெயினா காட்டும். சரியா, இப்ப எம்சிக்யூலயே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்ப என்ன கேட்பாங்கன்னு சொன்னா பாராசிட்டமால் ஆக்ட் எனர்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா அவடத்த ட்ரூவா வருமா ஃபால்ஸா வருமா? இப்படி ஒரு ஸ்டம் ஒன்று வருது, பாராசிட்டமால் எனர்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டம் வந்துச்சுன்னா நீங்க அவளத்த என்ன செய்யணும், ட்ரூ வந்து எடுக்கணும். அடுத்தது ஆன்டிபைரட்டிக் ஆக்டிவிட்டியை காட்டுது அப்படின்னு சொன்னாலும் அவளத்த ட்ரூ எடுக்கணும். ஏன்னு சொல்லுங்க, இப்போ ஆன்டிபைரட்டிக் ஆக்டிவிட்டியை காட்டுறதால தான் ஃபீவர் வந்து ரிடியூஸ் ஆகுது. அதுக்காகத்தான் நாம பாராசிட்டமாலை வந்து ஃபீவருக்காக யூஸ் பண்றோம். எனர்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதால தான் பெயினுக்கு நாம யூஸ் பண்றோம். சரியா, அதே மாதிரி ஹெடேக்குக்கும் வந்து அந்த எனர்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி தான் என்ன செய்யும், அந்த ப்ராப்பர்ட்டியை தான் காட்ட போகுது. அப்ப இந்த விஷயங்களை எப்படி காட்டுதுங்கிற விஷயத்தை தான் நாம இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். சரியே, என்ன விஷயம் சொன்னா இப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்மும் விளங்கிட்டு தானே, எனர்ஜெசிக் அடுத்தது ஆன்டிபைரட்டிக், இந்த ரெண்டு விஷயம் ஓகே. அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. சரியா, அது வந்து என்சைட்ஸ் வந்து கூடியா காட்டும். என்சைட்ஸ் வந்து நீங்க இந்த கிளாஸ்ல படிக்கிறதுல அது வேற ஒரு சாப்டரா ஃபுல்லா படிப்பீங்க. சரியா, அது ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய ஒரு பாடப்பகுதி. அது அடுத்த கிளாஸஸ்ல நீங்க என்சைட்ஸ் படிக்கக்குள்ள அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை வந்து கூடியா காட்டும். ஆனா பாராசிட்டமால் வந்து மெயினா வந்து எனர்ஜெசிக்கையும் ஆன்டிபைரட்டிக்கையும் தான் மெயின் ப்ராப்பர்ட்டியா காட்ட போகுது. ஆனா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிய வந்து அந்த அளவு காட்டாது, இல்லாட்டி என்ன வீக்காத்தான் வந்து காட்டும். சின்ன ஒரு அளவுல தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை காட்ட போகுது. அப்படி இல்லாட்டி அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் மொத்தமாவே ஜீரோண்டே கூட செல்லலாம். சரியா, ஆனா என்சைட்ஸ் ட்ரக் வந்து என்ன, இப்ப நீங்க டைக்ளோஃபினிக் சோடியம், இபியூப்ரோஃபன், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லாட்டி யூஸ் பண்ணிருக்கீங்களா? பெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டைக்ளோஃபினிக் சோடியம் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முதல் வைடா வந்து பார்மசில கொடுப்பாங்க இந்த ட்ரக்ஸ். யார் சரி? ஓகே, அப்ப அந்த டைக்ளோஃபினிக் சோடியம் அடுத்தது இபியூப்ரோஃபன் அந்த ட்ரக் எல்லாம் வந்து என்சைட்ஸ்ல வர ட்ரக்ஸ். சரியா, அப்ப நீங்க என்சைட்ஸ் படிக்க கூட அந்த ட்ரக் படிப்பீங்க. அந்த டைம் வந்து அந்த ட்ரக் என்னத்த மெயினா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை காட்டுமென்ஸ்னா அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை தான் காட்ட போகுது. சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம்.
இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொன்னா என்ன? இன்ஃப்ளமேஷன் வந்து அதுக்குரிய என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு? இன்ஃப்ளமேஷன் சொன்னா என்ன? இதுக்கு முதல் நானே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெச் 1 பெச் 2 அவங்களுக்கு நானே டீச் பண்ணிக்கேன் இன்ஃப்ளமேஷன். தெரிஞ்ச சரி. பேசுங்க. இன்ஃப்ளமேஷன் என்ன? நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சது இன்ஃப்ளமேஷன் என்ன? swelling, ஓகே, ஸ்பெல்லிங். redness, ஓகே, itching, டீச்சிங். வேற நார்மலா செல்ல போனா இப்ப நீங்க பெரிய காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறத விட இப்ப டிசீஸ்ங்கிறது நாம எல்லாருமே ஃபேஸ் பண்ற விஷயம் என்ன? இப்ப நார்மலா செல்ல போனா இப்ப நான் இன்ஃப்ளமேஷன் என்னன்னு கேட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப நீங்களும் வந்து அதை என்ன செஞ்சுப்பீல்? ஃபீல் பண்ணிப்பேல் இன்ஃப்ளமேஷன். ஆனா இதான் இன்ஃப்ளமேஷன் என்று தெரியாம இருக்கும் என்ன? அப்ப என்னன்னு சொன்னா இன்ஃப்ளமேஷன் இப்ப நீங்க ஒரு இடத்த விழுந்துட்டு இல்லாட்டி ஒரு அடிபட்டுட்டு இல்லாட்டி ஒரு காயம் வந்துட்டு அவடத்தை என்ன செய்யும்? அது அந்த காயத்தை சுத்தி ஒரு மாதிரி டெம்பரேச்சர் ஹை ஆகும் என்ன? அடுத்தது வந்து ரெட்னஸ், ஒரு மாதிரி செவத்த மாதிரி வீங்கி போயிருக்கும் என்ன? ஒரு ஸ்வெல்லிங், நீ அதான் சொல்ல வீங்குதுண்டு. அடுத்தது ரெட்னஸ் வரும், அடுத்தது இச்சிங் வரும், அடுத்த டெம்பரேச்சர் ஹை ஆகும். இந்த விஷயங்கள்லாம் இன்ஃப்ளமேஷன். சரியா? அப்ப நார்மலா வந்து ஒரு புண்டோ இல்லாட்டி வேற என்னாலும் நாம விழுந்தாலோ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அப்ப அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ட்ரக்ஸ் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். சரியா? அந்த ட்ரக்ஸ் வந்து வேற ஒரு குரூப். அதுக்கு நாம இந்த சாப்டர்ல கொண்டு வரல. சரியா? உங்களுக்கு ஒரு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செல்லதுக்காக சொல்லு. சரியா? ஏன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு எம்சிக்யூல கேட்டு வரலாம். இப்ப பாராசிட்டமால் தானே நாம இங்க படிச்சுட்டு இருக்கோம். அப்ப பாராசிட்டமால் இப்ப நீங்க என்சைட்ஸும் படிச்சது பிறகு குழம்புவேல், அதுக்காக தான் இப்பதே சொல்லு. சரியா? அப்ப இப்ப ஓகே, என்சைட்ஸ் படிச்சது பிறகு நீங்க என்சைட்ஸையும் ஞாபகத்துல வச்சுட்டு பாராசிட்டமாலையும் ஞாபகத்துல வச்சுட்டு குழம்பப்படாம். சரியா? அப்ப அந்த டைம்ல அந்த என்சைட்ஸ்ங்கிற ட்ரக் தான் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை மெயினா காட்டும். பாராசிட்டமால் வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அந்த ப்ராப்பர்ட்டியை மெயினா காற்றல்ல. அப்படி இல்லாட்டி வீக்கா என்ன சின்ன அளவுல தான் காட்டும். சரியா? அதை நாம மெயினா எடுக்க தேவையில்லை இன்ஃப்ளமேட்டரிய. சரியா? அப்ப உங்களுக்கு எம்சிக்யூல வந்து பாராசிட்டமால் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸை வந்து மெயினா காட்டுமென்னுனா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒன்று என்ன? மெயினா அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? அதான் என்ன? பெயினை வந்து ரிலீஃப் பண்றது. அடுத்தது என்னன்னு சொன்னா ஆன்டிபைரெட்டிக். சரியா? அது வந்து என்ன? ஃபீவருக்கு நாம யூஸ் பண்றது. ஃபீவரை குறைச்சி டெம்பரேச்சரை என்ன செய்யும்? குறைக்கும். சரி? அப்ப இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் தான் மெயினா வந்து பாராசிட்டமால் காட்டும். அதோட சேர்த்து உங்களை குழப்பறதுக்காக இப்படி ஒரு ஸ்டம் வருதுன்னு வச்சுக்குவோம். இப்ப பாராசிட்டமால் எக்டஸ் என்ன இல்லாட்டி paracetamol was as a anti-inflammatory action predominantly. இந்த ஸ்டெம்முக்கு என்ன சொல்லுவீங்க? ட்ரூ கொடுப்பீங்களா ஃபால்ஸ் கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாப்பா உங்களோட ஆன்சர்ஸ். விளங்கிட்டா என்ன விஷயம்? சவுண்டே இல்லாம இருக்கி விளங்கலையா? அப்ப question மாறா செல்லலுமா? இப்ப இப்ப என்ன ப்ராப்பர்ட்டியை காட்டும் சொல்லுங்க பாப்போம். பாராசிட்டமால் மெயினா ரெண்டு ப்ராப்பர்ட்டியை காட்டுது. என்னென்ன? analgesic and antipyretic. ஆன்டிபைரெட்டிக். ஓகே. ஆனா நான் சொன்னேன் இப்ப இந்த பாராசிட்டமால் வந்து மெயினா என்ன ப்ராப்பர்ட்டியை காட்டாதுன்னு சொன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை காட்டாது. சரியா? அல்லாட்டி ஒரு வீக்கான அளவுல தான் காட்டும். அதை நாம வந்து மெயினா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இப்ப நான் சொன்ன அந்த வீங்கிற அந்த சாப்டருக்கு நாம மெயினா யூஸ் பண்ற ட்ரக் வந்து என்ன குரூப் என்சைட்ஸ் குரூப்.
சரியா? அப்ப நீங்க என்சைட்ஸ் படிச்சதுக்கு பிறகு இந்த பாராசிட்டமாலோட என்ன சேர்த்து என்ன செய்யப்படா யோசிக்கப்படா. ஏன்னா 2மே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒன்றாத்தான் நிக்கும். இப்ப நான் உங்களுக்கு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து டீச் பண்ணக்குள்ள சொல்றேன். ஏன்னா அதுக்கும் என்சைட்ஸுக்கும் இதே மாதிரி தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வரும். சரி, அப்ப அந்த டைம்ல நீங்க வந்து 2யும் குழப்பிக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா பாராசிட்டமால் மெயினா வந்து எனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியை ஆன்டிபைரட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு மெயினா காட்டும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அந்த என்ன இன்ஃப்ளமேஷனுக்காக மெயினா பாராசிட்டமால் யூஸ் பண்றல்ல. சரியே, அப்ப அந்த விஷயத்தை நீங்க தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணி வித்தியாசப்படுத்தி விளங்கி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு குழப்பறதுக்காக என்ன செய்வாங்க எம்சிக்யூல பாராசிட்டமாலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை காட்டுது அப்படின்னு கேட்டா அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? தெளிவா அதுக்கு ரோங்னு கொடுக்கணும், ஃபால்ஸ்ன்னு. சரியா, அதைத்தான் நான் கேட்டேன். இப்ப உங்களுக்கு ஒரு எம்சிக்யூல வந்து ஒரு ஸ்டம் ஒன்று வருது. என்னன்னு சொன்னா பாராசிட்டமால் ஷோஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் ப்ரீடாமினன்ட்லி. ப்ரீடாமினன்ட் என்ன? மெயினா வந்து பாராசிட்டமால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை தான் காட்டுது. இந்த கூற்றுக்கு வந்து நீங்க ரோங் கொடுப்பீங்களா கரெக்ட் கொடுப்பீங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Wrong. False. ஏன்? மெயினா என்ன ஆக்ஷனை காட்டும்? Analgesic, antipyretic. பைரட்டிக். ஓகே, அப்ப இந்த விஷயத்த கிளியரா விளங்கி வச்சுக்கோங்க. ஏண்டா அடிக்கடி இந்த விஷயத்த கேட்பாங்க எம்சிக்யூல, அடிக்கடி கேட்டு வர விஷயம். இப்ப உங்களுக்கு எம்சிக்யூ செய்யக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் ஏன் இந்த விஷயம் மெயினா என்னன்னு சொல்லி. சரியே, அப்ப ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே. நாம மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்கு போவோம். சரியே, ஓகே. இந்த 2 ஆக்ஷனையும் தான் மெயினா பாராசிட்டமால் காட்டும். அது எப்படி காட்டும்? அதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை தான் இப்ப நாம பார்க்க போறோம். பாருங்க, இந்த பிக்சர்ல போட்டிக்கிறத இதுல இருந்தா அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வந்து கிளியரா விளங்கி கொள்ளிலும். இதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு காயம் வருதுன்னு வச்சுக்குவோம். சரியே, அப்ப அந்த காயம் வரக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த செல், சரியா, ஸ்கின் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். சரியே, கவனமா கிளியரா கேட்டுக்கணும். சரியே, அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ஸ்கின் செல்ஸ்ல இப்ப ஒரு செல்ல எடுத்துக்கொண்டோம்னா வெளியில இருக்கிற விஷயம் தான் செல் மெம்பரேன். இதெல்லாம் தெரியும் தானே, உங்களுக்கு பிசியாலஜில படிச்சிருப்பீங்க. இப்ப செல் எடுத்தோம்னா செல் பிசியாலஜில மெயினுக்கு இருக்கிற விஷயம், வெளியில இருக்கிற விஷயம் என்ன? ஒரு செல்லில செல் மெம்பரேன். சரியே, அப்ப அந்த செல் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகும். சரியா, அந்த செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகினா அது வந்து என்ன செய்யும்? அந்த செல் மெம்பரேன் மெயினா வந்து பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் ஆയിരിക്കും. சரியே, நான் காட்டிக்கிறது வந்து செல் மெம்பரேன் தான். சரியா, நான் காட்டியிருக்கிறது இது வந்து என்ன ப்ளூல காட்டிக்கிறது வந்து செல் மெம்பரேன். இப்ப நீங்க செல் மெம்பரேன் எடுத்தா அதுல ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அதுல மெயினா அந்த செல் மெம்பரேன் என்னத்தால் ஆகிருக்குமென்னு சொன்னா பாஸ்போலிபிடால தான் மெயினா வந்து செல் மெம்பரேன் ஆக்கப்பட்டிருக்கு. சரியே, அப்ப அந்த செல் இப்ப வந்து செல் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு காயம் உண்டு வாரத்தால இந்த செல் மெம்பரேன் வந்து என்ன செய்யுது? டேமேஜ் ஆகுது. இந்த செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகுறதால இந்த செல் மெம்பரேன்ல இருக்கிற இந்த பாஸ்போலிபிட்ஸ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பாஸ்போலைபேஸ் என்கிற இந்த என்சைமால அரக்கிடோனிக் அசிடா மாறப்போகுது. சரியா, கிளியரா விளங்கிக்கணும். இந்த செல் மெம்பரேன் ஒரு டேமேஜ் இல்லாம இருக்க இது எதுவும் நடக்கல. சரியே, இந்த செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகக்குள்ள தான் இதுல என்னாலும் காயம் இல்லாட்டி நாம விழுகிறோம் இல்லாட்டி என்னாலும் ஒன்று நடக்குது. அப்படி அந்த டைம் செல் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகக்குள்ள இந்த செல் மெம்பரேன் என்னத்தால ஆகிருக்கி? பாஸ்போலிபிடால தான் ஆகிருக்கி. சரியா, நரிக்கிறதெல்லாம் பாஸ்போலிபிட். சரியா, அப்ப அந்த பாஸ்போலிபிட வந்து என்ன செய்யுமெண்டா இந்த பாஸ்போலைபேஸ் A2 என்கிற இந்த என்சைம் வந்து அரக்கிடோனிக் அசிடா வந்து மாத்தி விட்டுரும். சரி, அப்ப அரக்கிடோனிக் அசிடா மாத்திரத்தால அதுக்கு பிறகு வந்து இந்த அரக்கிடோனிக் அசிட் வந்து என்னையா மாறப்போகுதுன்னு சொன்னா ஒன்று புரோஸ்டோகிளாண்டின். சரியா, மெயினா புரோஸ்டோகிளாண்டின் ஆகவும்
அதுக்கு பிறகு வந்து ப்ரோஸ்டோகிளாண்டினாகவும் ப்ரோஸ்டோகிளாண்டின் மெயின் அந்த ப்ரோஸ்டோகிளாண்டினை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏனெண்டா ப்ரோஸ்டோகிளாண்டின்ங்கிற இந்த ஓட்டோகைனன் சொல்லுது சரியா, ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுதான் வந்து நம்மட பொடியிலே வந்து என்ன செய்யுமெண்டா பெயினை வந்து உண்டாக்கும். பெயின் உருவாகிறதுக்கு காரணமே இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் தான் சரியா. அப்ப இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை கடும் கிளியரா இப்பவே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்சைட்ஸ் படிக்கக்குள்ளேயும் இதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை தான் படிப்பிப்பாங்க. அப்ப இங்கேயே நீங்க விளங்கினாதான் அங்க இன்னும் ஒரு கிளியரா அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கக்குள்ள உங்களுக்கு தேவைப்படும். இங்க வந்து பெருசா தேவையில்லை பேராசிட்டமால். பேராசிட்டமாலுக்கு இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இந்த அளவுக்கு டீப்பா வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா என்சைட்ஸுக்கு வந்து கட்டாயம் கேட்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அது படிக்க போல இங்க படிச்சது வந்து இன்னும் யூஸ் ஆகும் சரியே. அதோட இந்த அரக்கிடோனிக் ஆசிட் வந்து த்ரோம்பக்சேன் என்கிற ஒரு பதார்த்தத்தை உருவாக்கும் சரியா. த்ரோம்பக்சேன் அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஓகே. அப்ப இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குது. ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். மெயினா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு செல் வந்து நம்மட இப்ப என்ன ஸ்கின்லயோ இல்லாட்டி வேற எங்கேயுமோ எங்கண்டாலுமே நம்மட எல்லாம் வந்து செல்லால ஆக்கப்பட்டிருக்கு. அந்த செல்லில் வந்து ஒரு டேமேஜ் வரக்குள்ள அந்த செல் மெம்பரேன் என்ன நடக்குது, அந்த செல் மெம்பரேன்ல ஆக்கப்பட்டிருக்கிற இந்த போஸ்போலிபிட்ஸ் வந்து என்னையா மாறுது, அரக்கிடோனிக் ஆசிடா மாறுது சரியே. அப்ப அது வந்து மெயின் ஸ்டெப். அப்ப போஸ்போலிபிட் வந்து இந்த போஸ்போலைபேஸ் என்கிற இந்த என்சைமால அரக்கிடோனிக் அசிடா மாறுது. அதுக்கு பிறகு இந்த அரக்கிடோனிக் ஆசிட் வந்து என்னையா மாறும் பாருங்க, ப்ரோஸ்டோகிளாண்டினாகவும் ஒன்று, அடுத்தது வந்து த்ரோம்பெக்சேனாகவும் மாறப்போகுது சரியே. அப்ப இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவை. அதோட இந்த த்ரோம்பெக்சேனா மாற விஷயம் இப்ப உங்களுக்கு தேவையில்லை. அது வந்து உங்களுக்கும் எஸ்பிரின் இந்த டேப்லெட் படிக்கக்குள்ள அது தேவைப்படும் சரி. இப்ப உங்களுக்கு இந்த பாராசிட்டமால் படிக்கிறதுக்கு இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் மட்டும் முக்கியமா தேவை. ஏன்னா இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ங்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்மட பொடியில வந்து பெயின் உருவாக்குறதுக்கு மெயின் சப்ஸ்டன்ஸ். அப்ப ப்ரோஸ்டோகிளாண்டின் தான் பெயினை உருவாக்குதுன்னு சொன்னா அந்த பெயினை குறைக்கணும்னா என்ன செய்யணும், அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் உருவாகிறத நாம தடுக்கணும். என்ன, அதை குறைக்கணும், உருவாகிறத குறைக்கணும், இல்லாட்டி அதை தடுக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்யறோம்னு சொன்னா பாருங்க, இந்த இந்த ஸ்டெப்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்பை வந்து நாம இன்ஹிபிட் பண்ணினோம்னு சொன்னா இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் உருவாகிறத என்ன செய்யலும், தடுக்க இயலும் சரியே. அப்ப இந்த ஸ்டெப்ல இந்த பாராசிட்டமால் என்ன செய்யுதுங்கிற விஷயத்த பாருங்க. இதுல நிறைய பாருங்க, நான் சொன்ன இந்த இதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் என்ன என்சைட்ஸ் படிக்க கொள்ளையும் சரி, நிறைய பாருங்க என்சைட்ஸ் படிக்க கொள்ளையும் சரி, ஸ்டீராய்ட்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் படிக்க கொள்ளையும் சரி, அடுத்தது கொக்சிப் சரியா, செலெகொக்சிப் அப்படி அந்த ட்ரக்ஸ் படிக்கக்குள்ளையும் சரி இதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் தேவைப்படும் சரியா. அதுக்காகத்தான் இப்ப நான் உங்களுக்கு மெயினா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை இன்றைக்கு நான் சொல்றேன் சரியே. அப்ப அந்த பாராசிட்டமால் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த ஸ்டெப்ல
சரியா? இந்த அரக்கிடோனிக் அசிட வந்து இந்த ப்ரோஸ்டாகிளாண்டினாகவும் த்ரோம்பெக்சினாகவும் எந்த என்சைம் மாத்துமென்னு சொன்னா மெயினா சைக்ளோ ஆக்சிஜினேஸ். சரியே, கொக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த சைக்ளோ ஆக்சிஜினேஸ் என்கிற இந்த என்சைம் தான் இந்த அரக்கிடோனிக் அசிட வந்து ப்ரோஸ்டாகிளாண்டினாகவும் த்ரோம்பெக்சினாகவும் மாத்த போகுது. சரியே, அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த அரக்கிடோனிக் அசிட்ல இருந்து இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகிறத தடுக்கணும்னு சொன்னா இந்த என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணணும். சரியே, அப்ப இந்த சைக்ளோ ஆக்சிஜினேஸ்ட வகைகள் தான் இந்த கோக்ஸ் 1, இந்த பாருங்க கோக்ஸ் 1, அடுத்தது கோக்ஸ் 2, அடுத்தது கோக்ஸ் 3. இதுட ஒரு டைப். சரியே, அப்ப இந்த கோக்ஸ் 1 இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கோக்ஸ் 2 இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கோக்ஸ் 3 இருக்கட்டும், இந்த எந்த என்சைமையும் நாம் என்ன செய்யப்படா தொழிற்பட விடாம இன்ஹிபிட் பண்ணினாத்தான் என்ன செய்யலும் இந்த அரக்கிடோனிக் அசிட்ல இருந்து இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் த்ரோம்பெக்சின் வாரத்தை நாம தடுக்கலும். அப்பதான் என்ன செய்யாது, ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகாது. ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகிறத தடுத்தாத்தான் என்ன செய்யும், பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அப்ப பெயினை உருவாக்குற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ப்ரோஸ்டாகிளாண்டின். அப்ப அதை நாம உருவாகிறத தடுத்தா என்ன நடக்கும், பெயின் உருவாகிறது தடுக்கப்படுது. ஓகேயா? அதான் இங்க நடக்கிற இந்த பாராசிட்டமோலை. இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் பாராசிட்டமோலை போறதால எப்படி நம்மட பெயின் வந்து ரிலீஃப் ஆகுது என்கிற விஷயம் இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனால தான் இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும். ஓகே, இந்த விஷயம் கிளியரா? ஓகே, ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் எப்படி நடக்குது இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். விளங்கின விஷயத்தை சொல்லுங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சும்மா நார்மலா சொல்லுங்க, ஷோர்ட்டா. விளங்கிட்டா அந்த விஷயம்? திருப்பி கிளியர் பண்ணணுமா? கிளியரா இல்லாட்டி இன்னொருக்கா செல்லணுமா? கிளியர். ஓகே, அப்ப செல்லுங்க என்ன விஷயம்ங்கிறத. இதுல மெயின் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, 3 ஸ்டெப்ஸ் இருக்கு என்ன. அப்ப பாராசிட்டமால் போய் எப்படி எக்ட் ஆகி நம்மட பெயினை குறைக்குது எங்கிற விஷயத்த செல்லுங்க. அப்ப உங்களுக்கு விளங்கின விஷயத்த செல்லுங்க. எனிவன்? ஏண்டா இங்கே உங்களுக்கு கிளியர் ஆனதான் நீங்க இன்சைட்ஸ் படிக்கக்குள்ள இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன் இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கட்டாயம் தேவை. இப்பதையே கிளியர் பண்ணிக்கோங்க விளங்காட்டி. சொல்லுங்க யாரு சரி என்ன நடக்குதுங்கிற விஷயம். செல் மெம்பரேன்ல என்னமாலும் டேமேஜஸ் இருந்தால் ஓகே, பாஸ்போலிபிட்ஸ் வந்து அரக்னாய்டிக் ஆசிடுக்கு சேஞ்ச் ஆகும் பாஸ்போலைபேஸ் என்சைமால. ஓகே, அந்த அரக்னாய்டு ஆசிட் தான் ப்ரோஸ்டோகிளாண்டினும் த்ரோம்பெக்சினாவும் ஃபார்ம் ஆகுது. இது ஓகே, ஹெல்ப் ஆஃப் சைக்ளோஆக்சிஜனேஸ் என்சைம். ஓகே, பாராசிட்டமால் வந்து இது பண்ணினா ப்ரோஸ்டோகிளாண்டினை இன்ஹிபிட் பண்றதுக்கு தான் பாராசிட்டமால் எடுக்கிறது. அது எப்படி பாராசிட்டமால் எக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். பாராசிட்டமால் என்ன செய்யுது இந்த ஸ்டெப்ல வந்து இந்த எரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகிறதுக்கு தேவையான என்சைம் வந்து என்ன, சைக்ளோஆக்சிஜனேஸ். அந்த என்சைமை வந்து தொழிற்படாம இன்ஹிபிட் பண்ணுது. அப்ப இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த எரக்கிடோனிக் ஆசிட் இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் வர இந்த ஸ்டெப் வந்து என்ன செய்யுது, தடுக்கப்படுது என்ன. அதாலதான் ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகிறது தடுக்கப்பட்டு பெயின் வந்து ரிலீஃப் ஆகுது. ஓகேயா? இவ்வளவுதான் இதுல இருக்கிற மெயின் விஷயம். நிறைய வந்து நீங்க குழப்ப தேவையில்ல. சரியா? இந்த மெயின் ஸ்டெப் இப்ப இவங்க சொன்ன மாதிரி இவ்வளவுதான் இதுல இருக்கிற மெயின் விஷயம். சரியே, அப்ப அந்த மெயின் விஷயத்த நீங்க விளங்கி கொண்டே இல்லைண்டா இங்கேயும் சரி, அடுத்தது என்சைட்ஸ் படிக்கக்குள்ளையும் சரி, நீங்க கொக்சிக்ஸ் படிக்கக்குள்ளையும் சரி, இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியே, இப்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தான் இது சொல்லுவாங்க.
பாராசிட்டமாலுக்கு பெருசா இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பாராசிட்டமால் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வாரத்தை விடவும் எம்சிக்கு தான் கேட்பாங்க. அந்த டைம்ல வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனா விளங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்த விளங்கி வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ்ல உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அதுக்குரிய நோட்ஸ் பாப்போம் என்ன சொல்லாங்கன்னு சொல்லி. பாருங்க, இன்ஹிபிட்ஸ் cyclooxygenase enzyme that catalyzes synthesis of prostaglandins and thromboxane from arachidonic acid in central nervous system, mainly in brain, but hardly at all in the periphery. என்ன விஷயம்டா, இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு இந்த சைக்ளோஆக்சிஜினேஸ் என்கிற இந்த என்சைமை வந்து இந்த பாராசிட்டமால் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதான் இதுல மெயின் ஆக்ஷன். சரியே, அப்ப என்ன செய்யும் இந்த என்சைம்? என்னத்துக்கு தேவைண்டா, புரோஸ்டோகிளாண்டின்ல இருந்து த்ரோம்பெக்சேன் அரக்கிடோனிக் அசிட்ல இருந்து த்ரோம்பெக்சேனையும் புரோஸ்டோகிளாண்டினையும் உருவாக்குறதுக்கு தேவையானதுதான் இந்த என்சைம். அதை வந்து இன்ஹிபிட் பண்றதால என்ன புரோஸ்டோகிளாண்டின் உருவாகிறத தடுக்குது, அதோட த்ரோம்பெக்சேனையும். சரியே, இது மெயினா எங்க நடக்கும்னு சொன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சரியா, மெயினா வந்து பாராசிட்டமால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல மெயினா எக்ட் ஆகும். சரியே, அதுலயும் என்ன பிரெயின்ல சிஎன்எஸ்லயும் என்ன மெயின் பார்ட் வந்து பிரெயின்ல தான் இது வந்து எக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கும் நீங்க சொன்னீர் ஹெடேக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி. ஹெடேக் வந்து எப்படி வருதுண்டா, நம்மட பிளட் பிரெயின்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து டைலேஷன் ஆகிறதால ஹெடேக் வரும். அப்ப நாம வந்து பெனடோல் எடுக்கிறதால ஹெடேக் வந்து குறையுதுன்னு சொன்னா அது போய் எங்க மெயினா எக்ட் ஆகுது, பிரெயின்ல. என்ன, அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு விளங்கணும், ஓகே பாராசிட்டமால் போய் மெயினா பிரெயின்ல எக்ட் ஆகுதுங்கிற விஷயம் உங்களுக்கும் அந்நேரமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கும் என்ன, இந்த ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எங்க மெயினா நடக்குதுன்னு சொன்னா நம்மளோட சிஎன்எஸ்ல, அதுலயும் பிரெயின்ல தான் மெயினா நடக்கும். ஆனா என்ன சொல்லாங்க, இந்த பெரிஃபெரியில அந்த அளவுக்கு நடக்காது. சரியா, பெரிஃபெரியன்னா பிரெயினை தாண்டினது. என்ன, மெயினா சிஎன்எஸ் தாண்டி மற்ற பார்ட்ஸ் எல்லாம் பெரிஃபெரியன்னு சொல்லுவோம். நம்மளோட லெக்ஸ், நம்மளோட ஹேண்ட்ஸ், அதோட சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் அது எல்லாம் பெரிஃபெரி. ஆனா இதுல மெயின் ஆக்ஷன் வந்து பிரெயின்ல தான் இருக்கும், பெரிஃபெரியை விட. சரியே, அடுத்தது சொல்லாங்க பாருங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்டி பைரட்டிக் எக்ஷனையும் அடுத்தது எனர்ஜெசிக் எக்ஷனையும் வந்து மெயினா காட்டும். சரியா, அப்ப இந்த ரெண்டு எக்ஷனையும் வந்து நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியே, அப்ப அடுத்தது சொல்லாங்க பாருங்க. இட் ஹேஸ் weak or no effect on peripheral cyclooxygenase enzyme. அப்ப அந்த பெரிஃபெரல் சைக்ளோஆக்சிஜினேஸ் என்சைம்ல இது வந்து பெருசா என்ன எக்ட் ஆகாது. அதால தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து இதுக்கு வீக்கா இருக்கு. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன, பாராசிட்டமால் வந்து மெயினா ரெண்டு ஆக்ஷனை தான் காட்டும். ஒன்று எனர்ஜெசிக் ஆக்ஷன், அடுத்தது ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷன். சரியே, அப்ப அந்த ரெண்டு ஆக்ஷனையும் தாண்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து காட்டாது. சரியா, ஏன் காட்டாதுன்னு சொன்னா பாராசிட்டமால் அந்த பெரிஃபெரி என்ன பெரிஃபெரல் சைக்ளோஆக்சிஜினேஸ் என்சைமை வந்து என்ன செய்யாது, இஃபெக்ட் பண்ணாது. மெயினா வந்து இன்ஃப்ளமேஷன் பெரிஃபெரல்ல தான் நடக்கும். என்ன, இன்ஃப்ளமேஷன் வீங்கிறது, அந்த ஸ்வெல்லிங் ஆகுற அந்த விஷயம் வந்து பெரிஃபெரல்ல தான் மெயினா நடக்கும், பிரெயின்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா, அப்ப இந்த பாராசிட்டமால் போய் மெயினா வந்து எங்க எக்ட் ஆகும்டா, பிரெயின்ல தான் எக்ட் ஆகும், பெரிஃபெரல்ல எக்ட் ஆகாது. அப்ப பெரிஃபெரல்ல வர இந்த இன்ஃப்ளமேஷனை என்ன செய்யாது, பாராசிட்டமால் என்ன கியூர் பண்ணாது. அதான் பாராசிட்டமால் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை காட்டாததுக்கு ரீசன். சரியா, அப்ப நீங்க யோசிப்பீல், அப்ப அந்த பெரிஃபெரல்ல வர இன்ஃப்ளமேஷனுக்கு என்ன ட்ரக் யூஸ் பண்றேன்னு யோசிப்பீல். அதுக்காகத்தான் நாம என்ன என்சைட்ஸ் ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியே, அப்ப அந்த என்சைட்ஸ் ட்ரக் வந்து நீங்க படிக்க கொள்ள அதுதான் என்ன மெயினா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா யூஸ் பண்றேன்னு சொல்லி அந்நேரம் வந்து படிப்பீங்க. அடுத்து உங்களுக்கு பாம காலேஜ் லெக்சர்ஸ் வந்து என்சைட்ஸ்ல தான் இருக்க போகுது. சரியே, அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் குழப்பாம தெளிவா வந்து விளங்கி வச்சுக்கணும். ஏண்டா இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் அடுத்தது இந்த விஷயங்கள் தான் இந்த பாராசிட்டமாலே கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதை தாண்டி நிறைய இதுல பாக்குறதுக்கோ விளங்குறதுக்கோ எதுவுமே இல்லை. அடுத்தது டோஸ் எப்படி கால்குலேட் பண்ற, டோஸ் எப்படி மாறும், நான் சொன்ன மாதிரி சில்ட்ரனுக்கு எப்படி, பீடியாட்ரிக் எப்படி, அடுத்தது வந்து டாக்ஸிசிட்டி நடந்த என்ன செய்யணும், அந்த விஷயங்கள் தான் அடுத்தடுத்து. அது நார்மலா
விளங்குற விஷயம். சரியா? இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இந்த பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இது எல்லாம் கொஞ்சம் கிளியரா விளங்கி வச்சுக்கணும் இந்த பாராசிட்டமால் பாடத்துல. சரி, அப்ப உங்களுக்கு இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் கிளியர் ஆயிருக்கும். அதுல என்ன ஆன்டிபைரட்டிக், அடுத்தது எனர்ஜெசிக் ஆக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆயிக்கும். என்ன அப்ப ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து வீக் அல்லது இல்ல அப்படின்னு எடுக்கலாம், 0 எடுக்கலாம். சரியே, அடுத்தது பாருங்க, இன் தெரபியூட்டிக் டோசஸ் இட் ஹேஸ் ஒன்லி மினிமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ். என்ன இப்ப ஒரு தெரபியூட்டிக் டோசஸ் யூஸ் பண்ணக்கொள்ள இது குறைந்த அளவிலான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் தான் காட்டும். அதை நாம மெயினா எடுத்துக்கொள்றல. அடுத்தது வந்து இட் ஹேஸ் நோ இஃபெக்ட் ஆன் பிளேட்லெட் எக்ரிகேஷன். சரியா, இப்ப வந்து உங்களுக்கு இதுல உங்களுக்கு தேவைப்படாது. எஸ்பிரின்ங்கிற ஒரு ட்ரக் வந்து நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்ல தான் போகும் எஸ்பிரின். கிளினிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் மோஸ்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாரும் உங்களோட வீட்டை யூஸ் பண்றவங்க தெரிஞ்சவங்க யாரு? சரி, ஓகே. என்னன்னு சொன்னா எஸ்பிரின் என்னத்துக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப எஸ்பிரின் உங்களுக்கு ஒரு தனி அடுத்த என்சைஸ் படிக்குள்ள நீங்க படிப்பீங்க. இப்ப நான் நார்மலா சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு சொல்றேன். என்னன்னா அந்த எஸ்பிரின் வந்து ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனுக்காக யூஸ் பண்றது. சரியா, இப்ப பிளேட்லெட் எல்லாம் வந்து எக்ரிகேட் ஆகிச்சேன்னு சொன்னா, ஒன்று சேர்ந்துச்சேன்னு சொன்னா பிளட் கிளாட் ஆகும். என்ன ரத்தம் வந்து கட்டினா போல போய்த்திரும். சரியா, பிளட் கிளாட் மாதிரி ஆகிரும். அப்ப பிளட் அந்த ஃப்ளோவுல போகாது. என்ன இப்ப ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு போற பிளட் அளவு வந்து குறையும். அப்ப ஹார்ட் பேஷண்ட்ஸ், இப்ப ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டுக்கு வந்து சரியா பிளட் வந்து என்ன சப்ளை ஆகாட்டி அவங்களுக்கு இன்னும் ஹார்ட் பிரச்சனை கூடும். என்ன அப்படிப்பட்ட பிரச்சனை, அப்படிப்பட்ட டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆன்டி பிளேட்லெட். அப்ப என்ன செய்யும், பிளேட்லெட்டை எக்ரிகேட் ஆகாம தடுக்கிற அந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. அப்ப என்ன நடக்காது, பிளட் வந்து கிளாட் ஆகாது, பிளட் ஃப்ளோ சரியா இருக்கும். அதால ஹார்ட் டிசீஸ் வந்து என்ன செய்யும், கியூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்னும் வேர்ஸ் ஆகாம. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இஃபெக்டையும் என்ன செய்யும்னு சொன்னா அந்த என்சைட்ஸ் ட்ரக் வந்து காட்டும். ஆனா பாராசிட்டமால் வந்து காட்டாது. சரியே, அப்ப என்னன்னு சொன்னா நீங்க வந்து இந்த விஷயங்கள் என்சைஸ் படிச்சதுக்கு பிறகு குழப்பக்கூடாங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை சொல்றேன். சரியா, அப்ப அந்த டைம்ல இதெல்லாம் டீப்பா படிப்பீங்க. எஸ்பிரினை பத்தி, அடுத்தது என்சைட்ஸை பத்தி டீப்பா பாப்பீங்க. சரியே, அந்த டைம்ல எஸ்பிரின் பிளேட்லெட் ஆக்ஷனை காட்டும், அடுத்தது என்சைட்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை காட்டும்ங்கிற விஷயம் எல்லாம் அங்க படிப்பீங்க. அதை படிச்சு போட்டு பாராசிட்டமாலை வந்து அதுவும் காட்டுமோன்னு சொல்லி குழப்பப்படாம். பாராசிட்டமால் மெயினா என்ன ஆக்ஷன் காட்டுமெண்டா, ஒன்று ஆன்டிபைரட்டிக், இன்னொன்று எனர்ஜெசிக். இந்த 2 ஆக்ஷனை தான் மெயினா காட்டும். அதை தாண்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனையோ அல்லது பிளேட்லெட் எக்ரிகேட் ஆகிற ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனையோ வந்து பாராசிட்டமால் காட்டாது. சரியே, அப்ப பாராசிட்டமாலை நாம இந்தந்த இண்டிகேஷனுக்கு யூஸ் பண்றல என்கிற விஷயத்த தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகத்துல வைங்க. ஏனென்றா ஒரே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்கு கீழே, இப்ப நான் பார்த்த அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்கு கீழே தான் நான் சொன்ன என்சைட்ஸ், அடுத்தது கோக்சிப்ஸ், அடுத்தது பாராசிட்டமால், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வருது. அப்ப உங்களுக்கு அதுல இருந்து இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி இந்த விஷயத்த சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மெயினா இந்த பாராசிட்டமால்லையே இந்த நான் சொன்ன இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன், அடுத்தது இந்த பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இதெல்லாம் திருப்பி திருப்பி கேள்வியிலையும் வார விஷயம். சரியே, அப்ப இந்த விஷயத்த கிளியர் பண்ணி கொண்டாலே இந்த பாடம் உங்களுக்கு ஹாஃப் விளங்கிட்டே வச்சுக்கொள்ளும். சரியே, இப்ப நாம் அடுத்தது போவோம். ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன், மோட் ஆஃப் ஆக்ஷன். அடுத்தது பாருங்க, பாராசிட்டமால் வந்து நான் சொன்னேன் என்ன ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. அது எப்படி ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் ஆகுதுன்னு சொன்னா என்ன, ஆன்டிபயோட்டிக்னா என்ன விஷயம், நீங்க சொன்ன மாதிரி ஃபீவர் வந்து ரிடியூஸ் ஆகணும். என்ன ஃபீவர் வந்து ரிடியூஸ் பண்றது தான் ஆன்டிபயோட்டிக். ஃபீவரை வந்து ரிடியூஸ் பண்றது தான் ஆன்டிபயோட்டிக். அப்ப ஃபீவர் எப்படி ரிடியூஸ் ஆகுதுன்னு சொன்னா, ஒன்று அதுல டெம்பரேச்சரை குறைக்கணும். என்ன ஃபீவர் எப்படி வருது, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நார்மல் ரேஞ்சை விட ஹை ஆகக்குள்ளதான் ஃபீவர் வருது. அது எப்படி குறையுதுன்னு பாருங்க. இதுல சொல்லிருக்கி, பாராசிட்டமால் ஈஸிலி பெனட்ரேட்ஸ் த பிரெயின். என்ன நான் சொன்னேன் இதுக்கு முதலும் போன ஸ்லைட்லையும் பார்த்தேன், எங்க மெயின் ஆக்ட் ஆகும் பாராசிட்டமால்,
சிஎன்எஸ்ல. அதுலயும் எங்க மெயின் ஆக்ட் ஆகும்னா பிரெயின்ல. சரியா? அப்ப அந்த பிரெயின் மெயின் ஆக்ட் ஆகிறதால பிரெயினை வந்து ஈஸியா வந்து என்ன செய்யலும் பெனசிட்டமோல் பெனட்ரேட் ஆகலும். சரியா? ஊடுருவேலும். So it could inhibit prostaglandin centrally or peripherally, acts on hypothalamus and reset the thermostat. சரியா? அப்ப செல்லுங்க பார்ப்போம். இப்ப நீங்க இதுக்கு முதல் படிச்சிருப்பீங்க. நம்மட உடம்புல டெம்பரேச்சரை வந்து சீராக்குறதுக்கு ஒரு சென்டர் இருக்கு. அது என்ன? பிரெயின்ல இருக்கிற டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹைப்போதலமஸ். ஓகே, பரிவகக்கள். நீங்க ஏலவெல்லையும் படிச்சிருப்பீங்க. பரிவகக்கள்னா ஹைப்போதாலமஸ். சரி, அப்ப நாம ஃபீவர் வார டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஹைப்போதாலமஸ் என்ன செய்யுது, சரியா வந்து கண்ட்ரோல் பண்ணாம நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யுது, சாரி டெம்பரேச்சர் வந்து கூடுது, ஹை ஆகுது. சரியா? அப்ப அந்த டெம்பரேச்சரை வந்து நாம சரியா வந்து கண்ட்ரோல் பண்ணணும், சீராக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ற ஹைப்போதாலமஸை வந்து என்ன செய்யணும், நாம போய் ஆல்டர் பண்ணணும், மாத்தணும். சரியே? அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பாராசிட்டமால் போய் எதுல ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னா பிரெயினுக்குள்ள, பிரெயினை வந்து பாராசிட்டமால் பெனட்ரேட் பண்ணிடும். என்ன இப்ப சொல்லுங்க பார்ப்போம், பிரெயினை வந்து பெனட்ரேட் பண்ணாத ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணேலுமா? நிறைய ட்ரக்ஸ் வந்து பிரெயினை பெனட்ரேட் பண்ணாது. இப்ப நீங்க இதுக்கு முதல் படிச்ச ட்ரக்ஸ்லயும் வந்து பார்த்திருப்பீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்லயும் நிறைய ட்ரக்ஸ் படிக்கக்குள்ள இது வந்து பிரெயினை என்ன பிரெயின்ல போகாது, ஊடுருவாது, பெனட்ரேட் பண்ணாது, க்ராஸ் பண்ணாது. இட் டசன்ட் க்ராஸ் த பிளட் பிரெயின் பேரியர் ஓ பிரெயின் என்று படிச்சிருப்பீங்க. நிறைய ட்ரக்ஸ் வந்து பிரெயினை என்ன செய்யாது, பெனட்ரேட் பண்ணாது, பிரெயினுக்குள்ள போகாது. ஏன்னா பெரிஃபெரலுக்குள்ளேயே மெயின் ஆதிரேக்ஷன் வந்து முடிஞ்சிடும். அப்ப பிரெயின்ல வார இந்த சிஎன்எஸ்ல வார இந்த டிசீஸுக்கு என்ன செய்யணும், பிரெயினை க்ராஸ் பண்ற அந்த ட்ரக்கை தான் யூஸ் பண்ணணும். விளங்கிட்டா? அப்ப இந்த பாராசிட்டமால் என்ன செய்யுது, பிரெயினை க்ராஸ் பண்ணுது. அப்ப அதை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம், பிரெயின்ல இருக்கிற இந்த ஹைப்போதாலமஸ்ல போய் அது என்ன செய்யுது, ஆக்ட் ஆகி அந்த தெர்மோஸ்டேட்டை வந்து என்ன செய்யுது, ரீசெட் பண்ணுது. அந்த டெம்பரேச்சர் என்ன செய்யுது, ரீசெட் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. அதால தான் என்ன நடக்குது, ஃபீவர் வந்து நம்மளோட நார்மல் ரேஞ்சுக்கு வருது. டெம்பரேச்சர் நார்மல் ரேஞ்சுக்கு வந்து ஃபீவர் வந்து கியூர் ஆகுது. இதான் நம்ம ஆன்டிபைரட்டிக்கா பாராசிட்டமாலை யூஸ் பண்ணக்குள்ள நடக்கிற விஷயம். என்ன, ஆன்டிபைரட்டிக்கா யூஸ் பண்ணக்குள்ள பாராசிட்டமால் போய் பிரெயினை வந்து நல்லா பெனட்ரேட் பண்ணும். அதால வந்து பிரெயின்ல இருக்கிற டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண அந்த ஹைப்போதாலமஸை வந்து ரீசெட் பண்ணி என்ன செய்யுது, டெம்பரேச்சரை நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வருது. அதான் ஆன்டிபைரட்டிக்கா யூஸ் பண்ணக்குள்ள நடக்கிற விஷயம். ஓகேயா? அதைத்தான் இதுல காட்டியிருக்காங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. பாருங்க, இன்ஹிபிஷன் ஆஃப் ப்ரோஸ்டாகிலாண்டின் எட் த ஹைப்போதாலமிக் ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர். சரி, அப்ப என்ன, இந்த ஹைப்போதாலமிக் தாலமஸ்ல இருக்கிற இந்த ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர்ல இருக்கிற ப்ரோஸ்டாகிலாண்டின் வாரத்தை தடுக்கும் இந்த பாராசிட்டமால். சரியா? அப்ப ப்ரோஸ்டாகிலாண்டின் இந்த ஹைப்போதாலமஸ்ல இருக்கிற இந்த ப்ரோஸ்டாகிலாண்டின் வந்து கூறத்தால தான் ஃபீவர் வருது. சரியா? டெம்பரேச்சர் மாறுது. அப்ப அந்த ப்ரோஸ்டாகிலாண்டின் என்ன செய்யுது, இந்த பாராசிட்டமால் தடுக்குது. எப்படி தடுக்கும் ப்ரோஸ்டாகிலாண்டின் வாரத்தை? ப்ரோஸ்டாகிலாண்டின் வாரத்தை எப்படி தடுக்கும் பாராசிட்டமால்? அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து வாரது. அதான் அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டாகிலாண்டின் வாரத்தை சைக்ளோஆக்சிஜனேஸ் அந்த என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்றதால தடுக்கும். அதால ஹைப்போதாலமஸ்ல ப்ரோஸ்டாகிலாண்டின் அளவு வந்து குறையும். அதால தான் ஹீட் வந்து குறைஞ்சி டெம்பரேச்சர் வந்து குறையுது. சரியே? அதுக்கு பிறகு ரீசெட்ஸ் த தெர்மோஸ்டேட். என்ன, அதுக்கு பிறகு அந்த தெர்மோஸ்டேட்டை வந்து ரீசெட் பண்ணுது. அதுக்கு பிறகு என்ன, நார்மல் டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ். அதுக்கு பிறகு என்ன, நார்மல் டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து நடக்கும் நம்மளோட ஹைப்போதாலமஸால. அதுக்கு பிறகு டைலட்டேஷன் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஸ்வெட்டிங். இப்ப நம்மளுக்கு ஃபீவர் வந்தா ஸ்வெட் ஆகும், என்ன வேர்க்கிறது கூடியா இருக்கும். அப்ப அது என்ன நடக்குது, அப்ப அதுக்கு காரணமா இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணும். அதால அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் குறையும். சரியே? அதுக்கு பிறகுதான் என்ன, reduce temperature.
அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குது, டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி நம்மளோட ஃபீவர் வந்து ஃபுல்லா கியூர் ஆகுது. இதான் என்ன, பாராசிட்டமால் ஆன்டிபைரட்டிக்கா ஒர்க் ஆகிற ஒரு மெக்கானிசம். ஓகே. அப்ப இதுக்கு பிறகு நீங்க பெனடோல் யூஸ் பண்ணக்கொள்ள, பாராசிட்டமால் போடக்கொள்ள இது என்ன செய்யுதுங்கிற விஷயம் உங்களோட போடக்குள்ளே ஓடணும். என்ன? ஓகே. இது போய் பிரெயின வந்து க்ராஸ் பண்ணிட்டு போய் என்ன ஹைப்போதாலமஸுக்குள்ள போகும். அதுக்குள்ள போய் என்ன ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர்ல இருக்கிற ஹைப்போதாலமஸ்ல இருக்கிற புரோஸ்டாகிளாண்டினை வந்து குறைக்கும். அதால தான் என்ன நடக்குது, நம்மட ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்து அதுக்கு பிறகு என்ன டெம்பரேச்சர் வந்து ரிடியூஸ் ஆகுது. அதான் என்ன செய்யுது, நம்ம போற பாராசிட்டமால் வந்து நம்மட ஃபீவரை கியூர் பண்ற ஒரு மெத்தடா இருக்குங்கிற விஷயம் இதுக்கு பிறகு நீங்க பாராசிட்டமால் யூஸ் பண்ணக்கொள்ள உங்களோட மைண்ட்ல இருக்கணும். சரியே. அப்ப பார்மகாலஜி படிக்கக்கொள்ள என்ன விஷயம் சொன்னா, ஒவ்வொரு ட்ரக்கையும் நாம லைஃப்ல யூஸ் பண்ணக்கொள்ள அந்த மெக்கானிசம் ஆஃப் வந்து மைண்டுக்குள்ள ஓடும். நானுமே இதுக்கு முதல் வந்து என்ன பார்மகாலஜி படிக்கிறதுக்கு முதல் வந்து எந்த ட்ரக்கும் நமக்கு தெரியாதானே இதுல மெக்கானிசம் ஆஃப் எல்லாம். அப்ப என்ன, இத போட்டா இது கியூர் ஆகும். ஓகே, ஹெடேக்கு பாராசிட்டமால் போட்டா கியூர் ஆகுது. இது எப்படி நடக்குதுங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த பார்மகாலஜி படிச்சதுக்கு பிறகு எனக்கு ஒவ்வொரு ட்ரக்கையுமே யூஸ் பண்ண போல, ஓகே இந்த ட்ரக் இப்படி போய் இப்படி நடக்கும்ங்கிற விஷயம் அந்த ஒவ்வொரு நிறைய ட்ரக் நான் யூஸ் பண்றல இருந்தும் நான் யூஸ் பண்ண போல சரி, இல்லாட்டி ட்ரக் டிஸ்பென்ஸ் பண்ண போல சரி, அந்த விஷயம் ஓடிட்டே இருக்கும். விலங்குங்க உங்களுக்கு. இப்ப நான் பாராசிட்டமால் போடக்குள்ள யோசிப்பேன், ஓகே பாராசிட்டமால் போடுறோம், ஜிஐடிக்குள்ள போகுது, அதுக்கு பிறகு இருந்து பிளட் சிஸ்டம்குள்ள போகும், அதிலிருந்து ட்ரக் வந்து எங்க போகும், பிரெயினுக்குள்ள பெனிட்ரேட் ஆகும், அதுக்கு பிறகு பிரெயின்ல இருந்து ஹைப்போதாலமஸ் போகும், ஹைப்போதாலமஸ்ல போய்தான் என்ன நடக்குது, ஹீட் ரெகுலேட்டிங் அந்த புரோஸ்டாகிளாண்டின் வார தடுக்குது, அதால தான் ஃபீவர் ரிடியூஸ் ஆகுது. விளங்குதா? அப்ப அந்த ஒரு ஃப்ளோவுல அந்த விஷயம் உங்களுக்கு இது பாராசிட்டமால் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி அந்த ஃப்ளோவுல ஒவ்வொரு ட்ரக்கையும் என்ன ஒவ்வொரு ட்ரக்கையும் யூஸ் பண்ணக்கொள்ள என்ன நடக்குதுங்கிற விஷயம் அந்த பார்மகாலஜிய நீங்க அப்ளை பண்ணினாலே உங்களுக்கு பார்மகாலஜி ஈஸியா விளங்கும். சரியா? பார்மகாலஜி கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஏன்டா நாம இதுக்கு முதல் யோசிக்க மாட்டோம் இது எப்படி நடக்குதுங்கிற விஷயம். இப்ப நீங்க படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்குரிய நாலேஜ் இருக்கு. விளங்குதா? அப்ப அந்த நாலேஜை நீங்க வந்து அப்ளை பண்ணக்குள்ள இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த பார்மகாலஜி. அப்ப சும்மா ஒரு ஒரு பாடமாக்குற மெமரைஸ் பண்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இல்லாம லைஃபோட அப்ளை பண்ற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, இப்படி யோசிக்கிறது, இப்படி எப்படி நடக்குது, இப்படி நடந்தா என்ன நடக்கும், அப்படி நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கி எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு பார்மகாலஜி இன்னும் ஈஸியா இருக்கும். அதோட உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரக்கை படிக்க உங்களுக்கு அதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கக்குள்ள இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கும். எனக்குமே வந்து பார்மகாலஜி அதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதோட கான்ட்ரா இண்டிகேஷன் அது படிக்கிறதை தாண்டி அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை விளங்குறதுல கடும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதெல்லாம் விளங்கினாலே நான் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருவேன், அவடத்தையே கால்குலேட் பண்ணிடுவேன். அப்ப சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பாடமாக தேவையில்லை. ஏன்டா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை விளங்கினாலே இதை வந்து தடுத்தா ஓகே இது வந்து இப்படி நடக்குது, ஏண்டா அதோட சம்பந்தப்பட்டு தான் சைடு எஃபெக்ட் வரும். அப்ப நிறைய சைடு எஃபெக்ட் வந்து வித்தியாசமா வராது. சில ட்ரக்ஸுக்கு தான் வித்தியாசமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான வித்தியாசமான சைடு எஃபெக்டை மெமரைஸ் பண்றது. அடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன செய்வேன், என்ன இப்ப அஸ்மா படிக்கக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க என்ன, சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் நடக்கிறதாலே சில சைடு எஃபெக்ட் வரும். அப்ப அதெல்லாம் அவடத்தே கால்குலேட் பண்ணலாம். அப்படி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன பார்மகாலஜி. நீங்க நிறைய வந்து இதை காம்ப்ளெக்ஸ் பண்ண தேவையில்லை. சரியா? ஈஸியா விளங்கி உங்களோட லைஃப்லயே அப்ளை பண்ணக்குள்ள இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது போவோம். இது உங்களுக்கு கிளியர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, திருப்பி ஒரு தரம் சொல்லி விடுறேன், பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்லைட் போவோம். அடுத்தது என்ன ஆக்டிவிட்டியை காட்டுமெண்டா, என்ன ஆக்ஷனை காட்டுமெண்டா, பாராசிட்டமால் எஸ்என் எனல்ஜெசிக். சரி, இப்போ நாம ஆன்டிபைரட்டிக்கா யூஸ் பண்ணக்குள்ள தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து எனல்ஜெசிக்கா யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? அப்போ எனல்ஜெசிக்கா யூஸ் பண்ணக்குள்ள என்ன, நான் அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்லேயே சொன்னேன், பெயினை வந்து உண்டாக்குறதுக்கு மெயின் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சப்ஸ்டன்ஸ் பெயினை உருவாக்குறது மெயின்
தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரோஸ்டோகிளாண்டின். ப்ரோஸ்டோகிளாண்டின். வெரி குட். அப்ப அந்த ப்ரோஸ்டோகிளாண்டினை உருவாகிறத தடுத்தாலே அந்த பெயின் வந்து குறையும். என்ன? அப்ப அந்த ப்ரோஸ்டோகிளாண்டினை மெயினா அதை தடுக்கணும்னு சொன்னா எரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் வாரத்தை தடுக்கிறதுக்கு என்ன தேவை? சைக்ளோஆக்சிஜினேஸ் என்கிற என்சைம் தேவை. அப்ப அவரை வந்து இன்ஹிபிட் பண்றதால நாம ப்ரோஸ்டோகிளாண்டின் வாரத்தை என்ன செய்யறோம்? இன்ஹிபிட் பண்றோம். அதாலதான் என்ன பாராசிட்டமால் எனர்ஜெசிக் ஆக்டிவிட்டியை காட்டும். சரி, இதுல பாருங்க, மோட் ஆஃப் ஆக்ஷன் is yet to be fully determined, likely to involve a number of pain pathways. Inhibition of central prostaglandin, சரியா, predominant than peripheral in contrast to conventional NSAIDs. என்ன விஷயம் என்றா என்ன? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிற மெயினா அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் வாரத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். இது எங்க ப்ரீடாமினன்ட்னா என்ன? பெரிஃபரலை விட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இது வந்து ப்ரீடாமினா மெயினா நடக்கும். அங்கதான் ப்ரோஸ்டோகிளாண்டின் வாரத்தை தடுக்கும். சரி, அதாலதான் எனர்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியை காட்டுது. அதே மாதிரி இன்ஹிபிஷன் ஆஃப் பெரிஃபரல் ப்ரோஸ்டோகிளாண்டின், அதே மாதிரி பெரிஃபரலையும் வர ப்ரோஸ்டோகிளாண்டினை இது வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஆனா பெரிஃபரலை விட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல கூடுதலா என்ன செய்யும்? இத தடுக்கும். சரியே, ஆனா பெரிஃபரலையும் தடுக்கும் இல்லைன்னு இல்லை, ஆனா கூடுதலா வந்து சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல கூடுதலா என்ன செய்ய போதோ இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் வாரத்தை தடுக்க போகுது. சரியே, இந்த 2 ஆக்ஷனாலையும் தான் இது வந்து எனர்ஜெசிக் ஆக்டிவிட்டியை காட்டுது. ஓகே, இப்ப நாம வந்து பாமகோ கைனெட்டிக்ஸ்குள்ள வரும். இப்ப மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அந்த விஷயம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அந்த விஷயம் தான் மெயின் விஷயம். சரியா, அப்ப நான் திருப்பி சொன்ன மாதிரி மெயின் விஷயம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியே, இது ஏன் தேவைன்னு சொன்னா என்சைட்ஸ் படிக்கக்குள்ளே உங்களுக்கு தேவைப்படும். அதனால நீங்க கொஞ்சம் கிளியராகவே இந்த விஷயத்த இப்போதையே கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்சைட்ஸ் படிக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். சரி, இப்ப பார்ப்போம் பாராசிட்டமால் வந்து எப்படி அதுல பாமகோ கைனெட்டிக்ஸை காட்டுதுன்னு சொல்லி. ஓகே, ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸை வந்து ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், well absorbed from GI tract. ஓகே, என்ன விஷயம்? என்னவா? ஜிஐ ட்ராக்ல இருந்து வெல் அப்சர்ப். என்ன, இப்போ உங்களுக்கு நார்மலாவே தெரியும், நம்ம பெனடோல் எடுக்க போல குயிக்காவே ஒரு 10 to 20 மினிட்ஸுக்குள்ளேயே என்ன மேக்சிமம் 30 மினிட்ஸுக்குள்ளேயே அது ரெக்ஷன் காட்டுப்பற்றும். என்ன, அப்ப அந்த 30 மினிட்ஸுக்குள்ளேயே அது ஃபுல்லா வந்து என்ன அப்சர்வ் ஆகி அது ரெக்ஷனை காட்டுறதுக்கு வேற போயிடும். அப்ப என்ன, வெல் அப்சர்வ். நாம ஜிஐ ட்ராக் ஓரலாக தான் மெயினா எடுப்போம். சரியா, ஆனா சப்போசிட்டரிஸ் இருக்கி, அடுத்தது என்ன சிரப்ஸ் இருக்கி, இப்படி நிறைய என்ன ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கி பாராசிட்டமாலுக்கு. இருந்தாலும் நார்மலா ஓரலா எடுக்கக்குள்ள ஜிஐ ட்ராக்ல இருந்து வெல் அப்சர்வ் நடக்கும். அடுத்தது வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். சரியே, அதோட பெனட்ரேட்ஸ் பிளட் பிரெயின் பெரியர். சரியே, ஓகே, இதை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பிளட் பிரெயின் பெரியர் என்கிற டேர்மை வந்து இதுக்கு முதல் எங்கேயாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னங்கிற விஷயத்த சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்ச யார்? சரி, வாட் இஸ் பிளட் பிரெயின் பெரியர்? நானே படிப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த பிளட் Normal பிரெயின் பெரியர். ஓகே, சொல்லுங்க. நார்மல் பிளட் வெசல்ஸை விட பிரெயின் பிளட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் தடிப்பம் கூடவா இருக்கும். அது வந்து ஒரு அந்த பெனிட்ரேட் ஆகிற அளவு வந்து கூட, பிரெயினுக்கு அப்சார்ப்ஷன் வந்து குறைவா இருக்கும். இந்த மாதிரி. ஓகே, வெரி குட். என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன விஷயம் தான். இப்ப பிரெயின்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு ஓர்கன் தானே, மற்ற ஓர்கன்ஸ் மாதிரி இல்லை. என்ன, அப்ப நிறைய ட்ரக்ஸ் வந்து இல்லாட்டி நிறைய சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில எடுக்கிற நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஈஸியா வந்து பிளட்டை வந்து பிரெயினுக்குள்ள போகாது, பெனட்ரேட் ஆகி. சரியே, அதை தடுக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கேன்டா இயற்கையிலே வந்து ஒரு ஒரு தடை மாதிரி. சரியே,
ஒரு தடை மாதிரி பிளட் இப்ப பிளட் பிரெயின் இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸை சுத்தி பிளட் பிரெயின் பெரியர் என்கிற மாதிரி ஒரு தடை மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கும் சரியா. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த பிளட் வெசல்ஸ் தடிப்பா இருக்கும் சரியா. நார்மலா அந்த பிளட் வெசல்ஸ்க்குள்ள இந்த ட்ரக்கோ இல்லாட்டி வேற சப்ஸ்டன்ஸோ போகலாம். இந்த பிளட் பிரெயின் பெரியர் பிபிபி என்று சொல்லுவோம் சரியா. இதுக்கு பிறகு எங்கேயாலும் இந்த 3 பியை கண்டா குழம்பாம அதை என்னென்று எடுக்கணும், பிளட் பிரெயின் பெரியர் என்று எடுத்துக்கொள்ளணும் சரியா. அந்த பிளட் பெரியரை தாண்டித்தான் என்ன நடக்கணும், இந்த பிரெயினுக்குள்ள இந்த ட்ரக் வந்து பெனட்ரேட் ஆகி போகணும். இது வந்து ஒரு சேஃப்டி மாதிரி, சேஃப்டி கார்டு மாதிரி நம்மளோட பிரெயின்ல இருக்கிற பிளட் வெசல்ஸை சுத்தி இருக்கிறது தான் இந்த பிளட் பிரெயின் பெரியர். பெரியர் என்ன, தடை சரியா. அப்ப நம்மளோட பிரெயினுக்கு ஒரு தடை மாதிரி நம்மளோட பிளட் வெசல்ஸால ஆக்கப்பட்டதுதான் இந்த பிளட் பிரெயின் பெரியர். அப்ப இந்த பிளட் பிரெயின் பெரியரை வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து தாண்ட இயலாம பெனட்ரேட் பண்ணாது, பிரெயினுக்குள்ள போகாது. ஏன், இது கொஞ்சம் தடிப்பம் கூடினங்கிறதால அந்த தடையை தாண்டி நிறைய ட்ரக்ஸ் வந்து பிரெயினுக்குள்ள போக இயலாம என்ன மத்த இடங்களையே எக்ட் ஆகும். சில ட்ரக்ஸ் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு என்ன இந்த பிளட் பிரெயின் பெரியரை தாண்டி பிரெயினுக்குள்ள போய் எக்ட் ஆகுற அளவுக்கு. அப்படி ஒரு ட்ரக்ஸ் தான் என்ன நம்மளோட பாராசிட்டமால். அப்பதான் என்ன செய்யும், பிரெயினுக்குள்ள போய் பிரெயின்ல இருக்கிற ஹைப்போதாலமஸை வந்து என்ன நடக்கும், புரோஸ்டோகிளாண்டினை வந்து குறைச்சி நம்முடைய ஃபீவரை குறைக்கும், அடுத்தது பெயினை குறைக்கும். அப்படி நிறைய விஷயங்களை அது வந்து ரிலீஃப் பண்ற மாதிரி இருக்கும் சரியே. அடுத்தது பாருங்க 19% மெட்டபாலைஸ்ட் என்ன 19% of paracetamol metabolized in liver by conjugation as glucuronide and sulfate சரியா. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க பார்மகோகைனெட்டிக்ஸ்ல கன்ஜுகேஷன் மெட்டபாலிசம்ல 2 ஃபேஸஸ் இருக்கு என்ன, அதுல ஒரு ஃபேஸஸ் தான் கன்ஜுகேஷன். ஃபேஸ் 2ல வர விஷயம் என்ன, அந்த கன்ஜுகேஷன் முறையில வந்து இந்த அந்த பாராசிட்டமால் எப்படின்னு சொன்னா, பாராசிட்டமால் இப்ப நாம ஒரு என்ன ஒரு 1 கிராம் எடுக்கமென்னு சொன்னா அதுல 19% என்ன 1 கிராம்ல 19% 900 மில்லிகிராம். அந்த 900 மில்லிகிராம் போய் என்ன நடக்கும்னா நம்ம லிவர்ல மெட்டபோலைட் ஆகும் சரியா. அந்த மெட்டபோலைட் எப்படி நடக்குதுன்னு சொன்னா கன்ஜுகேஷன் முறையில சரியே. அப்ப மெட்டபோலைசம் நடந்து என்ன குளுக்கோரோனைடும் சல்ஃபேட்டும் வரும். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 5 to 10% என்ன நடக்கும் என்று கேட்டேன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் என்ன, இப்ப 1 கிராம், இப்ப நீங்க 1 கிராம்டா எத்தனை டேப்லெட் இது தெரியுமா இந்த விஷயம். ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் எத்தனை, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த விஷயம் தெரியுமா? 500 milligram. 500 மில்லிகிராம். நார்மலா ஒரு பாராசிட்டமால் டேப்லெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து 500 மில்லிகிராம். அப்ப 1 கிராம் எடுக்கணும்னா எத்தனை டேப்லெட் போடணும், 2 டேப்லெட் போடணும் என்ன. 2 டேப்லெட் போட்டா தான் 1 கிராம் 1000 மில்லிகிராம் சரியா. அப்ப நீங்க ஒரு 2 டேப்லெட் போறீங்கன்னா 1000 மில்லிகிராம் அளவிலான பாராசிட்டமால போறீங்க என்று வச்சுக்குவோம் சரியே. அப்ப அதுல வந்து 19% சரியே. அப்ப அதுல வந்து 19% என்றா எவ்வளவோ 900 மில்லிகிராம். அது என்ன நடக்குது, 900 மில்லிகிராம் பாராசிட்டமாலுக்கு என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். மெட்டபலைஸ் ஆகும். மெட்டபலைஸ் ஆகி என்ன குளுக்கோரோனைடாவும் சல்ஃபேட்டாவும் மாறும். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 5% அந்த பாராசிட்டமாலுக்கு என்ன நடக்கும், அதைத்தான் பார்க்க போறோம் சரியா. அப்ப இந்த விஷயத்த கிளியரா விளங்கிக்கோங்க. ஏனெண்டா ஏன் பாராசிட்டமால் கூட போட்டா டாக்ஸிசிட்டி வருதுங்கிற விஷயம் இதுலதான் உங்களுக்கு விளங்க போகுது சரியா. இந்த விஷயத்த கிளியரா விளங்கி வச்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு டாக்ஸிசிட்டி எப்படி வருதுங்கிற விஷயம் விளங்கும் சரி. அப்ப இதுல பாருங்க, நீங்க ஒரு 1000 மில்லிகிராம் இருக்கிற ஒரு பாராசிட்டமால் எடுத்தேன்னு சொன்னா அதுல 9 மில்லிகிராம் 90% வந்து என்ன நடக்குது, இது மெட்டபலைஸ் ஆகிட்டு. அடுத்தது வந்து 5 to 10% என்ன நடக்குதுண்டா, அது 5 to 10% undergoes oxidation in cytochrome P445 pathway
forming a toxic metabolite N-acetyl P-benzoquinone imini. சரியா? இந்த பேரெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. சரியா? இதுல வார இந்த NABQI. சரியா? இப்ப இது என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, இந்த 5% வந்து என்னவா மாறுதுன்னு சொன்னா ஒரு மெட்டபோலைட்டா மாறுது. அது வந்து ஆக்சிடேஷன் நடந்து, சரியா, NABQI. சரியா? அப்ப இது வந்து என்ன 5% ஆயிருக்கிற அந்த மீதமான அந்த பெரசிட்டமோல் வந்து இந்த NABQI என்கிற இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ ஒரு மெட்டபோலைட்ட உருவாக்கும். சரியா? அதுதான் என்ன டாக்ஸிசிட்டி வாரத்துக்கு ஒரு மெயின் சப்ஸ்டன்ஸ். அப்ப எப்படி அந்த உங்களுக்கு பாராசிட்டமால் கூட எடுத்தா டாக்ஸிசிட்டி வருதுன்னு சொன்னா, இப்ப கூட கூட எடுக்க எடுக்க இந்த NABQI கூடுமா இல்லையா? இப்ப 1000 மில்லிகிராம் எடுத்தா ஒரு 100 மில்லிகிராம் என்ன 100 மில்லிகிராமான பாராசிட்டமால் இந்த NABQI உருவாக்கும். என்ன? அப்ப நீங்க ஒரு 2000 எடுத்தா எவ்வளவு வரும் இந்த NABQI? 200 கிட்ட. 200 வரும். அப்ப 3000 எடுத்தா 300. என்ன? அப்ப நீங்க எவ்வளவு எடுக்கையிலோ அந்த அளவுக்கு இந்த NABQI என்கிற இந்த மெட்டபோலைட் வந்து கூடும். சரியே? அப்ப இந்த மெட்டபோலைட் பிரச்சனை இல்லை. இந்த 90%ல வார இந்த மெட்டபோலைட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அது டாக்ஸிசிட்டியை உருவாக்காது. ஆனா இந்த NABQI என்கிற இந்த ஒரு மெட்டபோலைட் என்ன நடக்கும் என்றால் நம்மட உடம்புல டாக்ஸிசிட்டியை ஏற்படுத்தும், நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். அப்ப பெனடால் வந்து நாம பெரசிட்டமால் வந்து கூட கூட எடுக்க என்ன நடக்கும், இந்த NABQI வார அளவு வந்து கூட போகுது. அதால நம்மட லிவர்ல வந்து ஒரு டாக்ஸிசிட்டியை ஏற்படுத்தும். சரியே? அப்ப நார்மலா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த NABQI வந்து குளுட்டத்தியோன் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யுமெண்டா இத வந்து இனெக்டிவேட் பண்ணும். சரியா? அதான் இதுல சொல்லிருக்கு. இந்த NABQI which is combined with glutathione and inactivated. அப்ப இந்த NABQI வாரத்தை இந்த குளுட்டத்தியோன் என்ன செய்யும் என்று சொன்னா போய் இனெக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்ப டாக்ஸிசிட்டி வராது. சரியா? அப்ப அந்த NABQI வந்து வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மெட்டபோலைட் நடந்து அது போய் என்ன செய்யும், இந்த குளுட்டத்தியனோட சேர்ந்து இனெக்டிவேட் ஆகிரும். விளங்குதா? அப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், இந்த விஷயம் விளங்கினா. இப்ப நீங்க பாராசிட்டமால் ஓவர்டோஸ் எடுத்துட்டீங்க. சரியா? ஒரு 1 கிராம் எடுக்கிற ஒரு நபர் வந்து 10 கிராம் எடுத்துட்டாங்க. அப்ப என்ன 10 கிராம்ங்கிறது ஒரு ஓவர்டோஸ். சரியா? அப்ப உங்களோட லிவர் டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இவ்வளவு விஷயம் இந்த ஓவர்டோஸ் இந்த டாக்ஸிசிட்டி ஏன் இவ்வளவு முக்கியம் என்று சொன்னா லிவர் டேமேஜ் ஆனா டெத்துக்கும் கொண்டு போக இயலும். பாராசிட்டமோல கூடியா குடிச்சு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டெத் ஆகிருக்கு. நிறைய பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் கூட என்ன ஓவர்டோஸ் ஆகி டெத் ஆயிருக்காங்க. ஏண்டா லிவரை வந்து குயிக்காவே டேமேஜ் பண்ணி விட்டுரும். அப்படி ஒரு டாக்ஸிசிட்டியான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன இந்த NABQI. அப்ப நீங்க செல்லுங்க பாப்போம். அப்ப எவ்வளவு ஒரு ஒரு சேஃப்டியா இருக்கணும், இந்த விஷயம் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சரியே? அப்ப பாராசிட்டமால் டாக்ஸிசிட்டி நடந்தாலும் என்ன செய்யணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியே? அப்ப ஒரு 1 கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல 10 கிராம் வந்து எடுத்துட்டாங்க, 10 டேப்லெட்டை போட்டுட்டாங்கன்னு வைப்போம். அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு நார்மலாவே உங்களோட நாலேஜுக்கு தெரியும். ஓகே, லிவர் சரி, இதோட லிவர் டேமேஜ் ஆயிரு ரெண்டு வழங்கிட்டு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட பாமகாலஜி நாலேஜை வச்சு சொல்லுங்க. இவரை காப்பாற்றணும்னு சொன்னா என்ன செய்யணும், சும்மா நார்மலா சொல்லுங்க பார்ப்போம். பாமகாலஜிகள் ஒரு நீங்க பாமகாலஜி படித்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்வீங்க? ஏன் இவருக்கு லிவர் டெத் வருது, லிவர் டேமேஜ் ஆகுது? Any ideas?
ஏன் இவருக்கு லிவர் டேமேஜ் ஆகுது அதை சொல்லுங்களேன்னு பார்ப்போம். இப்ப ஏன் ஓவர் டோஸ் எடுத்தா லிவர் டேமேஜ் ஆகுது? ஜிஐ அதுக்கு என்ன ட்ராக்ல அப்சர்வ் ஆகலையா? விலங்கல்ல? ஜிஐ ட்ராக்ல அப்சர்வ் ஆகுறதாலயா? ஓகே, ஜிஐ ட்ரப்ல அப்சர்ப் ஆகும். அப்சர்ப் ஆகினாலும் ஏன் வந்து ஓவர் டோஸால டாக்ஸிசிட்டி வருது? இந்த நான் சொன்ன விஷயம்தான். அது விளங்கலையா? இப்ப ஏன் வந்து டாக்ஸிசிட்டி வருதுங்கிற விஷயம் விளங்கிட்டா? அதுக்கு என்ன ரீசன்? டாக்ஸிசிட்டி வாரத்துக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் பொறுப்பா இருக்கு? NABQI. NABQI கூடிய இருக்கு. அப்ப நீங்க வளமையா எடுக்கிற டோஸை விட டோஸை கூட எடுத்திருந்தா NABQI வார அளவு வந்து கூடுமா இல்லையா? கூடும். கூடும். அப்ப கூடும். அது கூடினா டாக்ஸிசிட்டி வாரத்துக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? அது கூறத்தெல்லாம் டாக்ஸிசிட்டி வருது. விளங்குதா அந்த விஷயம்? ஆம். ஓகே. அப்ப அந்த NABQI வந்துட்டு இப்ப நீங்க 10 கிராம் எடுத்து அந்த NABQI கூடியா வந்துட்டு அதை எப்படி நீங்க ஒரு பேலன்ஸ் பண்ணுவீங்க? அதை எப்படி பேலன்ஸ் பண்றேன்னு சொன்னா இந்த குளூட்டத்தியோன் இருக்கு தானே, விலங்குதானே? இப்ப இந்த குளூட்டத்தியனோட இந்த NABQI போய் கொம்பைன் ஆகிச்சென்றா அது வந்து ஒர்க் ஆகாது, இனெக்டிவேட் ஆகிரும். அப்ப அதால எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்ஸிசிட்டி வராது. சரியா? அப்ப அந்த NABQI வந்து கூடுதலா வந்துட்டுன்னு சொன்னா இந்த பொடியில இருக்கிற இந்த குளுத்தத்தியோன் வந்து என்ன செய்யாது, அதை பேலன்ஸ் பண்ண இயலாம போயிடும். அப்ப நாம அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னா, அப்படி கூடி அடுத்தவங்களை அப்படி ஓவர்டோஸ் ஆனவங்களை காப்பாத்தணும்னு சொன்னா நாம எக்ஸ்டர்னலா வந்து வெளியில இருந்து என்ன செய்வோம், இந்த குளூட்டத்தியோனை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். சரியா? அப்ப என்ன செய்யும், இந்த குளூட்டத்தியோன் போய் கூடுதலா வந்த இந்த NABQI வந்து என்ன செய்யும், இனெக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்ப அது இனெக்டிவேட் ஆகிச்சென்றா டாக்ஸிசிட்டி வராது, அதால லிவர் டேமேஜ் ஆகாது. சரியா? இப்ப விளங்கிட்ட இந்த விஷயம். இப்ப ஓவர்டோஸ் ஆகினாலும் என்ன நடக்கும்ங்கிற விஷயத்த விளங்கிக்கோங்க. சரியா? அப்ப இந்த ஓவர்டோஸ் ஆகினா அதுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுக்குறங்கிற விஷயம் இன்னைக்கு நான் ஸ்லைட்ல போட்டிட்டேன். அதுல ஒன்றுதான் இந்த குளூட்டோத்தியோன் கொடுக்குறது. சரியா? அப்ப என்ன, இந்த NABQI வந்து அதுல எக்ஷனை இல்லாமக்குறது, இனெக்டிவேட் பண்றதுதான் இந்த குளூட்டோத்தியோட வேலை. அப்ப நாம NABQI கூடியா வந்துச்சுன்னா நாம எக்ஸ்டர்னலா இந்த குளூட்டோத்தியோனை எக்ஸ்டர்னலா சப்ளை பண்ணி அந்த NABQI வந்து என்ன இனெக்டிவேட்டா மாற்றி விட்டா அதோட என்ன நடக்காது, டாக்ஸிசிட்டி வராது. ஓகே, இப்ப எப்படி நடக்குதுங்கிற விஷயம் இப்ப கிளியர் தானே? ஓவர்டோஸ் ஆகினாலும் நீங்க ஒரு பார்மசிஸ்டா என்ன செஞ்சிருவீங்க, காப்பாத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். சரியே? கிளியரா இந்த விஷயம்? சொல்லுங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருத்தர் ஓவர்டோஸ் ஆகினா எப்படி ஒரு பார்மசிஸ்டா அவங்கள காப்பாத்துவீங்க? காப்பாத்திருவீங்களா? கிளியரா இந்த விஷயம்? சரி, சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்ப நாம பாராசிட்டமால் எடுக்கும், அது மெட்டபலைஸ் ஆகி என்ன நடக்குதுங்கிற விஷயத்த சும்மா ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம். நார்மலா பேராசிட்டமால்ல வந்து 90% ஆஃப் பேராசிட்டமால் வந்து லிவர்ல மெட்டபலைஸ் ஆகி கன்ஜுகேஷன் நடக்கிறதால குளுக்கோரோனைட் அண்ட் சல்ஃபேட் உருவாகுது. மீதி இருக்கிற 5-10% ஆன பேராசிட்டமால் வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறதால ஒரு டாக்ஸிக் மெட்டபோலைட் உருவாகுது, அது NABQI. இது வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டபோலைட். இது குளுட்டோத்தியனோட சேரத்தால இன்ஆக்டிவேட் ஆகும். அதாலதான் என்ன டாக்ஸிக் வராம அது வந்து இனெக்டிவேட் ஆகுது. சரியே? அப்ப ஓவர்டோஸ் ஆகினா எக்ஸ்ட்ராவை நாம வந்து குளூட்டத்தியனை கொடுத்து அவங்கள என்ன செய்யறோம், லிவர் டேமேஜ்ல இருந்து தடுக்கும். சரியே? இந்த விஷயம் தான் இதுல சாராம்சம். ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, T half வந்து 3 hours. இப்ப T halfங்கிற விஷயம்
இப்ப வரைக்குமே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திருப்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்மகாலஜி ஒரு ஹாஃபுக்கு மேல படிச்சிட்டீங்க, அப்ப நிறையத்துக்கு டி ஹாஃப் வந்திருக்கும். என்ன அடுத்தது பாருங்க, போத் பாராசிட்டமால் and its metabolites are excreted in urine. என்ன அப்ப பாராசிட்டமால் அதோட மெட்டபாலைட்ஸ் எல்லாமே வந்து யூரினால தான் எக்ஸ்ட்ரீட் ஆகுது. அந்த விஷயமும் இதுல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்ப்போம், இது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, இண்டிகேஷன். சரியே, இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க சொன்னது ஃபீவருக்கு கொடுக்கறது. அடுத்தது மைல்ட் டு மாடரேட் பெயின். என்ன மெயினா வந்து ஆன்டிபைரட்டிக்கையும் எனர்ஜெசிக்காவும் யூஸ் ஆகுறதால, ஃபீவருக்கு கொடுக்கறதால ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷனை காட்டும். அடுத்தது பெயினுக்கு கொடுக்கறதால எனர்ஜெசிக் ஆக்ஷனை காட்ட போகுது. சரியே, பாருங்க, பெயினுக்கு மெயினா வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது மஸ்கியூலோ ஸ்கெலெட்டல் பெயின்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது ஹெடேக்ஸ். சரியே, இதெல்லாம் வந்து பெயினுக்கு கொடுக்குற அந்த கேட்டகரிஸ்ல வரும். அடுத்தது கொன்ட்ரா இண்டிகேஷன். யாருக்கு கொன்ட்ரா இண்டிகேஷன் சொன்னா, பேராசிட்டமாலுக்கும் அலர்ஜிக் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொன்ட்ரா இண்டிகேஷனா இருக்கும், அவங்களுக்கு கொடுக்க இயலாது. பேராசிட்டமாலுக்கு மெயினா மோஸ்ட் எல்லாருமே டாலரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆனா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்தா கொடுக்கல. ஏன்னா சைடு எஃபெக்ட்ல வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். இதுல சொல்லி பாருங்க என்னென்ன சைடு எஃபெக்ட் வந்து வருதுண்டு. யூஸ்வலி வெல் டொலரேட்டட். என்ன நார்மலாவே எல்லாருக்குமே டொலரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன் நார்மல் தெரபியூட்டிக் டோசஸ் paracetamol is free of any significant adverse effect. என்ன நார்மலான ஒரு தெரபியூட்டிக் டோசஸ்ல பாராசிட்டமால் வந்து எந்த குறிப்பிட்ட அளவான எந்த அட்வர்ஸ் எஃபெக்டையும் வந்து உருவாக்காது. அந்த நார்மல் ரேஞ்சை விட கூட தான் என்ன டாக்ஸிசிட்டியை உருவாக்குறது, அடுத்தது வேற வேற சைடு எஃபெக்டை உருவாக்குறதா இருக்கும். அப்ப நார்மல் தெரபியூட்டிக் டோசஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சைடு எஃபெக்டும் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை, குறைவு. அடுத்தது பாருங்க, ரேஷ் அண்ட் மைல்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரியாலி ரிப்போர்ட்டட். என்ன இப்ப நான் சொன்ன மாதிரி ஏன் அலர்ஜிக் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலண்டா, இப்ப பாராசிட்டமால் எடுத்தவங்களையும் சிலவங்களுக்கு ரேஷ் வந்திருக்கு. அடுத்தது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட ரியாலி வந்திருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு. குறைந்த அளவு எங்கேயாலும் ஒருத்தர் 2 பேருக்கு அப்படி என்ன ரிப்போர்ட் ஆகிருக்குங்கிறதால அவங்களுக்கு வந்து என்ன இது கொடுக்கலாது, கொன்ட்ரா இண்டிகேஷன் சொல்லியிருக்காங்க அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது இன்நார்மல் டோசஸ் கன்சிடர்ட் as the most safe antipyretic in analgesic. அப்ப மற்ற ஆன்டிபைரட்டிக்ஸ் எனர்ஜெசிக்கை விட இது வந்து நார்மல் டோஸ்ல ஒரு சேஃபான ஒரு என்ன ஆன்டிபைரட்டிக் எனர்ஜெசிக்கா நாம யூஸ் பண்ண இயலும். அதாலதான் என்ன ஓவர் த கவுண்டர் ட்ரக்காவும் இதை வந்து வச்சிருக்காங்க, ஒரு சேஃப் ட்ரக்ங்கிறதால. அதாலதான் நார்மலா நான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன மாதிரி ஒரு க்ரோசரி ஷாப்ஸ்ல கூட இதை நாம வாங்கக்கூடிய மாதிரி இருக்கி. சரி, இப்ப நாம சொன்ன விஷயம் தான், அதைத்தான் இதுல சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம், பாராசிட்டமால் ஓவர்டோஸ். சரியே, டாலரேட்டட்ங்கிறது என்ன? விளங்கல்ல? வெல் டாலரேட்டட்ங்கிறது வெல் என்ன? டாலரேட்டட்னா டொலரேட் பண்ற, சகித்து கொள்ற, நல்லாவே சகிப்புத்தன்மையா இருக்கும், பிரச்சனை எதுவும் இல்லை. டொலரேட்டா என்ன, டொலரேட் பண்ற. இப்ப சில விஷயங்கள் நம்மளுக்கு சகிக்கிற மாதிரி இருக்கிறங்கிற விஷயம் டொலரேட். சரியா, அப்ப என்ன இது வந்து வெல் டொலரேட்டட், ஈஸியா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியான ஒரு ட்ரக், எல்லாருக்கும் பெருசா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது, சகிப்பு நாம என்ன அதை கம்ஃபர்டபுளா எடுத்துக்கொள்ளலும் என்கிற விஷயம் தான் வெல் டொலரேட்டட். அப்ப அது சைடு எஃபெக்ட்டுக்குள்ள போடலாம். சைடு எஃபெக்ட்டுக்குள்ள இருந்தா விளங்கல நீங்க சொல்ற விஷயம். இப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே, அப்ப அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி அதை எடுக்கலாமா? இல்ல, அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்ல, விளங்குதா? இப்ப ஏன் அது கீழுக்கு போட்டிருக்கேன்டா, அட்வர்ஸ் எஃபெக்ட் மெயினா இதுல பெருசா இல்ல பாராசிட்டமால்ல. ஆனா என்ன ரியாலி குறைவா வந்து ரேஷும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் வந்திருக்கு. ஏன் இதை வந்து இதுக்குள்ள போட்டிக்கணும்டா, அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இல்ல, ஆனா வெல் டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். பொதுவாவே இது வந்து பெருசா ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை உருவாக்காது, யூஸ்வலா வெல் டாலரேட் பண்ற மாதிரி இருக்கும் என்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் இதுக்குள்ள போட்டிருக்கு. ஆனால் என்ன ரேஷ் அடுத்தது மைல்டான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. சரியா, அப்ப உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன, இப்ப ஒரு ஸ்டம் ஒன்று வருது, paracetamol can be
produce rashes and mild allergic reactions என்று சொன்னா அதுக்கு நீங்க வந்து என்ன ட்ரூ கொடுப்பீங்க என்ன. ஆனா அது வந்து என்ன ஒரு ரேரான ஒரு சைடு எஃபெக்ட். சரியா, சைடு எஃபெக்ட் இல்லைன்னு நாம எடுக்க இயலாது. இப்ப நார்மலாவே நீங்க எல்லாருமே நார்மலா பாராசிட்டமால் எடுத்துக்கொள்ளேலும். ஆனா கொஞ்சம் பேருக்கு வந்து ரேர்லி அரிதாக வந்து என்ன சில பேருக்கு ரேஷஸ் வரையிலும், அடுத்தது மைல்டான சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரையிலும். அப்ப அதைத்தான் நாம வந்து சைடு எஃபெக்டா எடுத்துக்கொள்றோமே தவிர என்ன ஏன் சைடு எஃபெக்டுக்கு இது வந்திருக்கேன்னா இது நார்மலாவே நல்லா என்ன ஒரு சேஃப்டான ட்ரக் டோலரேட் பண்ணக்கூடிய ஒரு மாதிரி ட்ரக் எங்கிறதுக்காகத்தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே நான் என்ன கொடுத்திருக்கேன். பெருசா இதுல அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்லை. அப்ப அட்வர்ஸ் எஃபெக்ட் இருந்தா தான் அதை எடுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், என்ன டோலரேட் பண்றதுல கஷ்டமா இருக்கும். அப்ப இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ரக் இல்லைங்கிறதுக்காகத்தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே ஓகே அடுத்தது நாம பாராசிட்டமால் டாக்ஸிசிட்டி போவோம். சரியே, இப்ப என்ன நடக்கும்னு சொல்லினேன். இப்ப எப்படி டாக்ஸிசிட்டி வருது, அதுக்கு என்ன ரீசன்ஸ்ங்கிற விஷயம் எல்லாம் நாம பார்த்தோம். என்ன எப்படி வருதுண்டா என்ன அந்த NABQI என்கிற அந்த டாக்ஸிக் மெட்டபோலைட் வாரத்தாலதான் என்ன டாக்ஸிசிட்டி உருவாகும். என்ன பாருங்க, வித் லார்ஜ் டோசஸ் of paracetamol the available glutathione in the liver becomes depleted. நான் சொன்னேன் இப்ப NABQI வந்தாலுமே சரியா அதை வந்து எது இனெக்டிவேட் பண்ணுமென்று சொன்னா இந்த NABQI வந்தாலுமே அதோட இந்த குளுட்டோத்தியன் என்ன இந்த NABQI வந்தாலும் சாரி இது சரியா ரிட்டாய் இந்த NABQI வந்தாலும் அது வந்து என்ன செய்யுமெண்டா இந்த குளுட்டத்தியோன் சரியா குளுட்டத்தியோனோட சேர்ந்து என்ன நடக்கும் இனெக்டிவேட் ஆகும். சரியா, அப்ப இந்த NABQI வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டபோலைட்டா வந்தாலும் இது போய் என்ன செய்யும் இந்த குளுட்டத்தியோனோட சேரத்தால இது இனெக்டிவேட் ஆகிரும். அப்ப கூடுதலான அளவு நாம எடுக்க லார்ஜ் டோசஸ் எடுக்கக்குள்ள இந்த பாராசிட்டமால் லார்ஜ் டோசஸ் ஆகக்குள்ள இந்த குளுட்டோத்தியோன் வந்து லிவர்ல இருக்கிறது அழிஞ்சு போயிரும், டிப்ளீட் ஆகிரும். சரியா, அப்ப இந்த குளுட்டத்தியோனோட இந்த NABQI சேராது. ஏன் இது வந்து கூடுதலான அளவுல எடுக்கக்குள்ள இந்த NABQI வந்து கூடுதலா வாரத்தால அந்த லிவர்ல இருக்கிற இந்த குளுட்டோத்தியோன் என்ன செய்யுதுன்னு சொன்னா அழியுது, டிப்ளீட் ஆகுது. சரியா, அப்ப என்ன நடக்கும் அந்த NABQI வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டபோலைட்ங்கிறதால அது வந்து டாக்ஸிசிட்டியை உருவாக்கும். சரியே, அதாலதான் நான் சொன்னேன் என்ன குளுட்டோத்தியோனை வந்து பொடியில கூட்டணும், அதுக்காகத்தான் எக்ஸ்டர்னலா அந்த குளுட்டோத்தியோனை வெளியில இருந்து எடுக்க வேண்டி சொன்னேன். சரியே, பாருங்க இதுல with large doses of paracetamol the available glutathione in the liver becomes depleted and NABQI reacts with the sulfitryl groups of hepatic protein forming covalent bonds. அப்ப இது வந்து வளமையா இந்த NABQI வந்துச்சுன்னா இந்த குளுட்டத்தியோனுடன் சேர்ந்து இது இனெக்டிவேட் ஆகிரும். அப்ப இது கூடுதலான அளவு வரக்கொள்ள இந்த குளுட்டத்தியோன் அழிஞ்சிரும். அதால என்ன நடக்கும்னா இந்த குளுட்டத்தியோனோட சேராம சல்ஃபைட்ரைல் குரூப்ஸோட சேர்ந்து சரியா ஒரு கோவலன்ட் பாண்ட்ஸை வந்து உருவாக்கும் புரோட்டீனோட, ஹெப்பட்டிக் புரோட்டீனோட. சரியா, அதுதான் என்ன செய்யுமெண்டா அந்த ஹெப்பட்டிக்ல ஒரு டேமேஜை உருவாக்குறதுக்கு ரீசன். விளங்கிட்டா? அப்ப என்ன விஷயம் வேண்டா இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும் இல்ல. என்னன்னு சொன்னா இந்த NABQI வந்து கூடினா குளுட்டோத்தியோன் வந்து குறைஞ்சிரும், அதால டாக்ஸிசிட்டி வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகுது. இதை வந்து நீங்க ஒரு சம்மரைஸா என்ன செய்யுங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து சொல்லலாம் பாருங்க, திஸ் ரிசல்ட்ஸ் இன் வெரி சீரியஸ் பொட்டன்ஷியலி லைஃப் த்ரெட்டிங் ஹெப்படிக் நெக்ரோசிஸ். நான் என்ன சொன்னேன் இப்ப இந்த NABQI கூடி லிவர் வந்து டேமேஜ் ஆகி நம்மளோட லைஃபே வந்து என்ன செய்யும் என்ன டெத்து கூட கொண்டு போகும் என்று சொன்னேன். வெரி சீரியஸான ஒரு கண்டிஷன். நீங்க ஒரு 10 டேப்லெட்டை போட்டும் பாராசிட்டமால் தானே என்றிட்டு இருந்தா சரி, அதோட என்ன பாராசிட்டமால் என்றாலும் என்ன அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறது அந்த பாராசிட்டமால தான் இருக்கு. கூடினா குயிக்காவே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிடணும். இப்ப அப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. அதாலதான் இதை வந்து கடும் இம்பார்ட்டண்டா சொல்றேன். சரியா, நம்ம லைஃபுக்குமே தேவை.
என்ன நம்மளுக்கு சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சரி இப்ப நம்ம ஒரு பார்மசிஸ்டங்களும் இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இருக்கவே இல்ல. ட்ரக்கை பத்தின எல்லா விஷயமும் நமக்கு தான் கேட்பாங்க எல்லாரும். நீங்க பார்மசிஸ்ட் படிக்கிறதுனால உங்கள்ட்ட வந்து கட்டுவாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Paracetamol overdose initially with activated charcoal and gastric cleavage within 2 hours of ingestion to reduce absorption. என்னன்னு சொன்னா இப்ப பாராசிட்டமால் ஓவர்டோஸ் ஆகிச்சேன்டா இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயினேன்டா 2 ஹவர்ஸுக்குள்ள என்ன செய்வாங்கண்டா சாக்கோல் குடிக்க தருவாங்க. சரியா? சாக்கோல்னா நம்மட கார்பன் கறி இருக்குதானே, அது அந்த கறி மாதிரி லிக்யூட்ல இருக்கும். சரியா? அது வந்து என்ன செய்யுமெண்டா அதை ஏன் குடிக்கிறேன்னு சொன்னா அப்சார்ப்ஷனை தடுக்கிறதுக்கு. சரியா? 2 ஹவர்ஸுக்குள்ள அதை தருவாங்க. இப்ப 2 ஹவர்ஸ் போயிட்டு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலுமென்று பார்ப்பாங்க. இப்ப நீங்க பாராசிட்டமால் 10 டேப்லெட்டை குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா குடிச்சு ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளன்னு சொன்னா அதோட அப்சார்ப்ஷனை தடுக்கிறதுக்காக இந்த சாக்கோல் தருவாங்க. அதால வொமிட் வர மாதிரி இருக்கும். அந்த வொமிட் மூலமா என்ன நடக்கும், அப்சார்ப் ஆகாம அந்த பாராசிட்டமால் எல்லாம் வெளியில வரும். சரியே? அது வந்து எப்பண்டா வித்தின் 2 ஹவர்ஸ். சரியா? அப்ப பாராசிட்டமால் ஓவர்டோஸ் ஆகி வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள அதுல அப்சார்ப்ஷனை தடுக்கிறதுக்கு சாக்கோல் தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஓகே 2 ஹவர்ஸுக்கு மேல பேத்து அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா N-அசடைல் சிஸ்டீன். சரியா? அது இன்ஜெக்ஷன் நெக்ன்னு சொல்லு ஓவர்டோஸ் பாராசிட்டமால் ஓவர்டோஸ் கொடுக்குறது. அது வந்து ஐவியில இன்ஜெக்ஷன் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஓரலா வந்து மெத்தியோனின் வந்து தருவாங்க. அதுவும் ஒரு டேப்லெட் தான். சரியே? அப்ப இதெல்லாம் 2 ஹவர்ஸுக்கு மேல போனா என்ன அப்சார்ப் ஆகிறதுக்கு முதல் தான் அந்த சாக்கோலை குடிச்சு அதை வெளியாக்குறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி 2 ஹவர்ஸுக்கு மேல போயிட்டேன்னு சொன்னா அப்சார்ப் ஆகிட்டேன்னு சொன்னா அதை வந்து என்ன பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, ஐவியில இந்த ட்ரக்கை வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஓரலா மெத்தியோனின்ங்கிற ட்ரக்கை கொடுப்பாங்க. அது என்ன செய்யும் சொன்னா நான் சொன்ன மாதிரி குளுட்டோத்தியன் அளவை வந்து பாடியில கூட்டும். அப்ப குளுட்டோத்தியோட அளவு வந்து இது பாடியில கூட்டிச்சென்றா அந்த டொக்சிசிட்டியை உருவாக்குற இந்த NABK-யோட இந்த குளுட்டோத்தியன் போய் என்ன செய்யும், கம்பைன் ஆகி இதை வந்து இனெக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதாலதான் என்ன ஓவர்டோஸ் ஆகினாலும் அதை வந்து என்ன செய்யறோம், டேமேஜ் ஆகாம லிவரை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை தான் அங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இது கிளியரா? ஓவர்டோஸ்ங்கிற விஷயம், ஓவர்டோஸ் எப்படி நடக்குது, வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள என்ன நடக்குது, வித்தின் மேல அதுக்கு மேல அப் டு போனா என்ன செய்யறாங்கங்கிற விஷயம் கிளியர் தானே? Clear. ஓகே. பாராசிட்டமால் என்றாலும் கடும் கவனமா இருக்கணும். நிறைய பீடியாட்ரிக்ஸ் பேஷண்ட்ஸ் தான் வந்து இதுல டெத் ஆகிறதுக்கு காரணம் என்றா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சரியான டோஸ்ல கொடுக்காதால பீடியாட்ரிக்ஸ் வந்து லிவர் டேமேஜ் ஆகி நிறைய டெத் வந்து ரிப்போர்ட் ஆகின கேசஸ் எல்லாம் இருக்கு ஸ்ரீலங்காவில். சரியே? பாருங்க, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா இப்ப பாராசிட்டமால் சில்ட்ரன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூட ஏன்னா நான் சொன்னேன் பாராசிட்டமால் வந்து சில்ட்ரன்ஸ்ல யூஸ் பண்ணக்க மிச்சம் கவனமா இருக்கணும். ஓபிடில எல்லாம் பாராசிட்டமால் சிரப்ஸ் தான் கொடுப்பாங்க பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸுக்கு. அப்ப வந்து நீங்க சரியா கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். சரியே? அப்ப அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்கல தானே, அந்த டைம்ல வந்து என்ன செய்வாங்க, பாராசிட்டமால் சிரப் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த டைம் என்ன செய்யணுமெண்டா அதுக்கு எப்படி ஒரு ஃபினோமினன் இருக்குன்னு சொன்னா இப்படித்தான் என்ன செய்யணும். இப்ப ஆன்டிபைரட்டிக் இப்ப ஃபீவருக்கு சொன்னா இதான் அதுல ஒரு ஃபார்முலா. சரியா? 50 மில்லிகிராம் பெர் kg டோஸ். சரியா? என்ன இப்ப ஒரு கிலோகிராம் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு 1 வயசோ 2 வயசோ அந்த பிள்ளைக்கு 1 கிலோகிராமுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 15 மில்லிகிராம் கொடுக்கணும். சரியா? அப்ப நாம வந்து ஒரு பார்மசிஸ்டா அவங்களோட வெயிட்டை முதல் கேட்கணும். இப்ப பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்தா சும்மா தூக்கி கொடுக்குறல, அவங்களோட வெயிட்டை கேட்டு இப்ப ஒரு வெயிட் வந்து ஒரு 10 kg என்று சொன்னா ஒரு டோஸுக்கு எவ்வளவு வரும் கால்குலேட் பண்ணினா சொல்லுங்க பாப்போம். 1 கிலோகிராமுக்கு 15 மில்லிகிராம் 10 கிலோகிராமுக்கு எவ்வளவு வரும், 150 milligram. 150 வரும். அப்ப அந்த பிள்ளையோட வெயிட்டை கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும், நாம இத கால்குலேட் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு கொடுக்கணும்.
சரியே, இந்த விஷயமெல்லாம் கால்குலேஷன்ஸ்ல நீங்க பார்மசியூட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பெச் 1 ஆகலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெச் 2க்கு செய்யப்படல, இதுக்கு பிறகு செய்வோம். சரி, அப்ப 150 வரணும்னு சொன்னா அதுக்கு எத்தனை மில்லி லிட்டர் கொடுக்கணும் என்கிற விஷயம் தான் இதுல இந்த கால்குலேட் பண்றது. சரியா, இதுல பாருங்க 5 மில்லி லிட்டர் வந்து அதுல எவ்வளவு இருக்காம்? 5 மில்லி லிட்டர்ல 120 இருக்காம். சரியா, அப்ப 5 மில்லி லிட்டர்ல தான் 120 இருக்கேன்னு சொன்னா அப்ப 100க்கு எவ்வளவு, 150க்கு எவ்வளவுன்னு பார்க்கணும் என்ன. சரி, மாறி வரும் என்ன. அப்ப அதை கால்குலேட் பண்ணி என்ன செய்யணும், நீங்க குடுக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன் 120க்கு தான் 5 மில்லியன்டா 150க்கு பார்க்கணும் என்ன. கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும்? சின்ன கால்குலேஷன் தானே. இதுல 4 25 நாளை சுருக்கினா 6.25 என்ன. அப்ப ஒரு டோஸுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க, கொடுக்க செல்லுவீங்க 6.25 மில்லி ஒரு டோஸுக்கு வரும். அப்ப 3 நேரம் மெடிசன்னா எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஒரு வேலைக்கு 6.25 மில்லி படி 3 வேலைக்கும் கொடுக்கணும். சரியா, அப்ப காலையில 6.25 மில்லி, பகலைக்கு 6.25 மில்லி, இரவைக்கு 6.25 மில்லி கொடுங்கோ என்று சொல்லி என்ன செய்யணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் என்ன பீடியாட்ரிக் டோஸ் கொடுக்கணும். என்ன இது தெரியாம சும்மா ஒரு அளவுக்கு அவங்க ஊத்தி கொடுத்தா தான் என்ன ஓவர் டோஸ் ஆகுறதும் அதால வர பிரச்சனை. அப்போ ஒரு பார்மசிஸ்டா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு வெயிட்டை கேட்டுட்டு அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இந்த டோஸை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு பிறகு எத்தனை வேலைக்கு கொடுக்கணுமோ அதை வந்து என்ன செய்யணும், நீங்க அதை இண்டிகேட் பண்ணி அவங்களுக்கு டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகேயா, அப்ப பாராசிட்டமால் சிரப் இருந்தாலும் சும்மா தூக்கி கொடுக்குறல்ல, இந்த விஷயமெல்லாம் கிளியரா சொல்லி கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும். இது வந்து பீடியாட்ரிக் டோஸ் சில்ட்ரனுக்கு. சரியே, அடல்ட்டுக்கு எப்படி 500 மில்லிகிராம். சரியா, பாருங்க 500 மில்லிகிராம் டு 1 கிராம் எவ்ரி 4 to 6 hours, மேக்சிமம் ஆஃப் 400 டெய்லி. சரியே, அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 500 மில்லிகிராம் இதுல இருந்து 1 கிராம் வரைக்கும் கொடுக்கலும். சரியா, அது எப்படி கொடுக்கலும், 500 என்றாலும் ஒரு நாளைக்கு 4 to 6 டைம். சரியா, 4 தரம் தான் மேக்சிமம் கொடுக்கலும். அதை தாண்டி உங்களோட டிசீஸ் கண்டிஷன் கடுமையா இருந்துச்சுன்னா 6 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிடலாம் மேக்சிமம். ஆனா அதை தாண்டி ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து 4 கிராம் தான் யூஸ் பண்ணிடலாம். சரியே, ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே டெய்லி. இப்ப நீங்க இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஃபீவர் சொன்னா நீங்க ஒரு 4 டேப்லெட் எடுத்துட்டேலண்டா சரி, இல்லாட்டி 8 டேப்லெட் எடுத்துட்டேலண்டா அதை கால்குலேட் பண்ணுங்க. 8 டேப்லெட்டும் வந்து என்ன 4 கிராம் மெடிசன்னா அதை தாண்டி நீங்க ஒரு டேப்லெட்டும் எடுக்கக்கூடாது, நீங்க எப்படித்தான் ஃபீவர் இருந்தாலும். சரியே, என்ன அதை தாண்டி எடுக்கக்கொள்ளதான் ஓவர் டோஸ் ஆகும், பிரச்சனை ஆகும். அப்பதான் என்ன, அதான் நான் சொன்னேன் 10 கிராம் எடுத்துட்டேலன்னு சொன்னா அதான் டாக்ஸிசிட்டியை உருவாக்குறதுக்கு ரீசனா இருக்கும். அப்ப நீங்க நார்மலா ஒரு அடல்ட் சொன்னாலும் ஒரு நாளைக்கு மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலுங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து அவங்களுக்கு அதை தெரிஞ்சு கொள்ளத்தால அவங்களுக்கு சரியான ஒரு டோஸை கொடுப்பீங்க. சரியா, இப்ப எப்படித்தான் சிலவங்க என்ன ஃபீவர் கூடியா இருக்கேன் அவங்க கண்ட மாதிரிக்கு எடுக்கிற பேராசிட்டமால், அது நார்மலா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ற விஷயம். நாங்களுமே பேஷண்ட்ஸுக்கு வந்து தேவைப்பட்டா மட்டும்தான் பேராசிட்டமால் எடுங்கன்னு தான் சொல்லி கொடுப்போம். சரியா, தேவையில்லாம ஃபுல்லா மற்ற ட்ரக்ஸ் மாதிரி எடுக்க தேவையில்லையே, அதுக்காக இது பேராசிட்டமால். இதை தேவைப்பட்டா உங்களுக்கு பிரச்சனை டிசீஸ் எதுவும் பெயின் இருந்தா இல்லாட்டி ஹெடேக் இருந்தா இல்லாட்டி எதுவும் ஃபீவர் இருந்தா மட்டும் எடுங்கோ. 2 அடல்ட்னா 2 தான் கொடுப்போம். இல்லாட்டி அவங்களோட ஏஜை பொறுத்து அதுக்குரிய டோஸை வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்போம்.
சரி, இந்த விஷயம்தான் இதுல சொல்லியிருக்கிற விஷயம். மெயினா இதுல என்ன அட்வைஸ் கொடுக்கணுமேங்கிற விஷயம் இதுல சொல்லியிருக்கி. நான் சொன்ன விஷயம் தான் இதுல வாசிச்சு கொள்ளுங்க. நார்மலா வாசிச்சாலே விளங்கும். அடுத்தது போவோம். ஓகே, இதோட வந்து விஷயம் பாராசிட்டமாலை பத்தி, அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன், அதோட என்ன இண்டிகேஷன், கொண்ட்ரா இண்டிகேஷன், ஓவர்டோஸ் ஆகின என்ன விஷயம், அடுத்தது டோஸ் கால்குலேட் பண்ற விஷயம், இதெல்லாம் ஃபுல்லாவே இதோட முடியுது பாராசிட்டமாலை பத்தி. மெயினா வந்து மோட் ஆஃப் ஆக்ஷனை நல்லா பாருங்க திருப்பி இருக்கா. ஏண்டா உங்களுக்கு என்சைட்ஸ் படிக்கக்குள்ளேயும் அந்த மோட் ஆஃப் ஆக்ஷன் தான் தேவைப்படும். அந்த விஷயமே கிளியர் பண்ணி கொள்ளுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வாட்ஸ்அப்ல சரி கான்டாக்ட் பண்ணி. அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த கொஸ்டினை வந்து கட்டாயம் செய்யுங்க. சரி, ஓகே, இந்த ஒரு கொஸ்டினை செய்வோம் நினைக்கிறேன். 3-4 கொஸ்டின் போட்டேன் நான். கீழே பின்னுக்கு இருக்கு பாருங்க, செஞ்சு பாருங்க. செய்ய கிடைக்கும் நினைச்ச டைம் வந்து போதான் அப்படி இந்த கொஸ்டினை மட்டும் செய்வோம். சொல்லுங்க பாருங்க. ஏ வந்து should not be paracetamol should not be given to children below 6 months of age. True or false? குயிக்கா சொல்லுங்க, ஆன்சர்ஸ் முடிப்போம் நாம இதோட. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. என்ன கேட்காங்க? என்னங்க 6 months ஏஜ் இருக்கிற 6 மந்த்துக்கு ஏஜ் இருக்கிற வருது பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. அப்பா குயிக்கா? ஓகே, ஒரு கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு. ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏ சிஸ்டம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? கேக்குதா பேசுறது? இருக்கீங்களா மீட்டிங்ல? ஃபால்ஸ். ஓ, ஃபால்ஸ். ஓகே, ஏன் ஃபால்ஸ்? இப்ப 6 மாசத்துக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு அப்ப ஃபீவர் வந்தா என்னத்தை கொடுக்குறேன்? பாராசிட்டமால் சிரப் தான் கொடுக்குறேன். அது வந்து சிரப்ல கொடுப்போம் என்ன. அப்ப இவங்க சொல்லிக்கிற மாதிரி பார்த்தா 6 மந்த் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்றாங்க. அதால வந்து ஃபால்ஸ் என்ன, சிரப் வந்து கொடுக்கலும். அடுத்தது பாருங்க, பாராசிட்டமால் ஹேஸ் பொட்டன்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஏன் ஃபால்ஸ் எடுத்தீங்க?
நான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன விஷயம் தான் என்ன பாராசிட்டமால் மெயினா 2 ஆக்ஷனை தான் காட்டும் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று ஆன்டிபைரட்டிக், இன்னொன்று எனல்ஜெசிக். என்ன அப்ப நான் சொன்னேன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது பொட்டண்டா காட்டாது, மெயினா காட்டாது. அப்ப இந்த கூற்று வந்து ட்ரூ அண்டு வருமா? ஃபால்ஸ் தான் வரும். என்ன அப்ப இதற்கு இந்த ஒரு கூற்று வரும், இப்படியெல்லாம் கேட்பாங்க, உங்களை குழப்புவாங்கிறதுக்காகத்தான் நான் ரிப்பீட்டட்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய விஷயம் சொன்னேன். மெயினா 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் காட்டும், ஒன்று ஆன்டிபைரட்டிக், இன்னொன்று எனல்ஜெசிக். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது மெயினா காட்டாது. அதால இந்த ஸ்டெம் வந்து ஃபால்ஸ் வரும். அடுத்தது இஸ் known to cause sedation as a side effect. True or false? false, False. ஏன் நார்மலா வந்து வெல் டொலரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நார்மலா இந்த சைடு எஃபெக்டும் வாரல்ல. அப்படி வாரண்டாலும் ரியாலி வந்து ரேஷியஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான் வரும். செடேஷன் வந்து என்ன, செடேஷன் என்ன ஒரு மாதிரி மயக்கம் பாருது. பெராசிட்டமால் வந்து யாருக்கு மயக்கம் பாரலையே நார்மலா. அப்ப இந்த ஸ்டெம் வந்து ஃபால்ஸ் வரும். ஓகே, அடுத்தது இஸ் ஹெப்படோடாக்சிக் இன் ஓவர்டோஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. இதாலதான் ஹெப்படோடாக்சிக் வாரத்தால தான் லிவர் டேமேஜ் ஆகுது. என்ன அப்ப அந்த விஷயமும் ஓவர்டோஸ்ல நாம பார்த்த விஷயம் நேரடியா கேட்டிருக்காங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லை. என்ன பெரிசா குழப்பிக்கிற கேள்வி எதுவும் இல்லை. என்ன அடுத்தது இஸ் கிவன் எ டோஸ் 15 milligram per kg per dose to treat fever in children. True or false? true, ட்ரூ. என்ன லாஸ்டா பார்த்த விஷயம் என்ன, அப்ப சில்ட்ரன்ஸ் கொடுக்க போல இப்படி ஒரு ஃபார்முலாவில தான் நாம கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். 1 kgக்கு வந்து 150 milligram per ஒரு டோஸ்க்கு. சரியே, அப்ப அந்த விஷயத்த நேரடியா கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இப்ப நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் மற்ற கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. பெருசா உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு குழப்புற அளவுக்கு அவ்வளவு உங்களை திங்க் பண்ற வைக்கிற அளவுக்கு எந்த கொஸ்டின்ஸும் பாராசிட்டமால்ல வராது. ஆனா பாராசிட்டமால்ல கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா பாராசிட்டமால் பரவலா யூஸ் பண்ற ஒரு ட்ரக், வைட்ல யூஸ் பண்ற. பாராசிட்டமால் இல்லாம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் இயங்காது, எந்த ஒரு பார்மசியும் இயங்காது. என்ன அப்படி ஒரு ட்ரக் நம்மளோட வீட்டிலேயுமே ஒரு ப்ரிடாமினண்டா இருக்கிற ஒரு ட்ரக் கண்டு அது வந்து பாராசிட்டமால். ஸோ அது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஓவர் டோஸ் சரி, டோஸ் எப்படி சரி, எப்படி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், அந்த விஷயம் எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கால எந்த ஒரு பார்மகாலஜி பேப்பரும் பாராசிட்டமால்ல கேள்வி இல்லாம வராதுங்கிறதுக்காகத்தான் இதை ஒரு மெயின் என்ன ஒரு சாப்டராகவே இந்த 2 ஹவர்ஸுக்குள்ள செஞ்சது. ஆனா நிறைய விஷயம் வந்து இதுல வராது. ஆனா வார விஷயம் எல்லாமே முக்கியமான விஷயம். சரி, மத்த மாதிரி அந்த அளவுக்கு பெரிய ஒரு லெக்சர்ஸ் இல்லை. இந்தியோட முடியுது இது பாராசிட்டமால் பார்ட். ஆனா முக்கியமான ஒரு சாப்டர். அதால கொஸ்டின்ஸ் வந்து கூடிய வாரத்துக்கு சான்ஸ் இருக்கிற ஒரு பாடம். அதால குயிக்கா நீங்க கொஸ்டின்ஸை வந்து செஞ்சு பாருங்க. இதுக்கு பிறகு போட்டிக்கிற 3 கொஸ்டினையும் ட்ரை பண்ணுங்க. அப்படி எதுவும் டவுட் அண்ட் அந்த கொஸ்டின்ல குரூப்ல போடுங்க, இல்லாட்டி பிரைவேட்டா சரி எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இன்னைக்கு படிச்சதுல எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, இதோட நாம கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணி கொள்ளுவோம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கொஸ்டினை கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஓகே, இதோட முடிஞ்சு கொள்ளுவோம். Thank you for your participation.